அஞ்சுகுடி ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மையடாய் இஞ்சாகை பழுத்தாடையாண்டாடை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலமிவான்யாம் சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாமோதர பெருமாளுடைய நிர்வேதிக கிருபா கடாட்சத்தின் காரணமாக ஆண்டாள் அருளி செய்த இந்த திருப்பாவையினுடைய உபன்யாசம் இனிது நடந்தேறி வருகிறது. அப்படிப்பட்ட அந்த திருப்பாவை 30 பாசனங்கள் கொண்ட திருப்பாவையிலே 9 பாசனங்கள் தூமணி பானத்து சுத்தும் விளக்கரியான்னு தொடங்கக்கூடிய 9வது பாசனத்தின் அர்த்தம் வரைக்கும் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்னைக்கு 10வது பாசனமாய் இருக்கக்கூடிய நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று தொடங்கக்கூடிய பாசனத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க வேண்டும். கீழே தெரிவித்தேன், 10 பாசனங்களாலே 10 பெண்களை எழுப்புகிறாள். இந்த பெண்கள் சொல்லக்கூடியவர்கள் ஆண்டாளுடைய தோழிகள், இல்லைன்னா ஆண்டாளே கோபிகையாக அனுதாரம் செய்தாள், அது கூட இருக்கக்கூடிய கோபிகைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பெண்களை ஒருவராய் எழுப்பினவரால் சில பாசனங்களிலே பொழுது விடித்ததற்கான அடையாளத்தை தெரிவித்தாள். நேற்றைய பாசனத்திலே அடையாளங்கள் இல்லாமல் எழுப்பினாள். இன்னைக்கு அதே போல அடையாளம் இல்லாத பொழுது விடிந்தது என்ற வார்த்தையை மட்டும் சொல்லி எழுப்பப் போகிறாள். ஆனால் அப்படி எழுப்பக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பெண்ணுக்கு ஒரு விசேஷனம், ஒரு அடைமொழியை இட்டு அழைக்கிறாள்னு பார்க்கணும். உள்ளம் சிறந்த கால பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு பிள்ளாய்னு அழைப்பாள். கீசு கீசன் பாசத்துல பேய் பெண்ணே பொது தலமுடைய பாவாய் அமான் மகளே இப்படிலாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாள்னு பார்க்கிறோம். அதே ரீதியிலே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெண்ணை எப்படி அழைக்கிறாள்னா அருங்கலமே. 3 விசேஷம் சொல்ல போனா, நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் இது ஒரு விசேஷனம். ஆத்த அனந்தனுடையாய் அருங்கலமே. 3 அடைமொழியிட்டு இந்த பெண்ணை அழைக்கிறாள். இந்த நோற்று சுவர்க்கம்னு பாசுரத்துப்படுது. இதுக்கு முன்னாடி பார்த்த பாசுரங்கள்லாம் இந்த விசேஷம்னு சொல்லக்கூடிய அடைமொழியானது எங்கேயா நடுவில் இருக்கும், இல்ல கடைசியில பாசுரத்தினுடைய கடைசியில இருக்கும். ஆனால் இந்த பாசுரத்தில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பார்த்தீங்கன்னா முதல்ல நோட்டு சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாயின்னு ஒரு அடைமொழி ஆரம்பத்திலேயே இருக்கு. கடைசியில ஆத்த ஆனந்தனுடைய அருக்கலமைன்னு சொல்லக்கூடிய 2 விசேஷணங்கள் கடைசியில இருக்கு. அந்த ரீதியில பார்க்கக்கூடிய கிரமத்திலே பார்த்தோம்னால் இந்த பாசுரம் கொஞ்சம் சிறந்த பாசுரம் தானோ. எல்லா பாசுரம் சிறந்த பாசுரம், அது ஒன்றும் குறையில்லை. முதல்ல இருந்து விசேஷணத்தை இடுகிறார்களே அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படி விசேஷணத்தை இட்டது காரணம் என்னன்னா, அது ஒரு விசேஷமான அர்த்தத்தை தெரிவிக்கப் போகிறாள் ஆண்டாள் அறிந்து கொள்ளலாம். ஒரு ஊர்ல ஒரு பாடசாலை இருக்கு, ஒரு பள்ளி கலாசாலை ஒன்று இருக்கு. அந்த கலாசாலையிலே பல மாணவர்கள் பயின்று வருகிறார்கள், பாடம் பயின்று வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களே ஒருத்தன் ஒரு மாணவனானவன் கொஞ்சம் வல்லமை பெற்றவனாய் நல்ல சாமர்த்தியம் புரிந்தவனாய் இருந்தானே ஆனால் அவன் தான் இந்த கலாசாலையினுடைய தலைவனாய் இருப்பான்.
அதே போல இன்னைக்கு எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டால், இந்த கோபிகைகளுடைய குடிக்கு, இந்த சமூகத்துக்கு 5 லட்சம் குடிப்பெண்களுக்கு தலைவியாய் இருக்கத்தக்கவளான சாமர்த்தியம் பொருந்தியவள். அது மட்டுமல்ல, இறை அனுபவம் கிருஷ்ணனை கூடி அனுபவிப்பதிலே ரொம்ப வித்தகை, நல்ல கைதேர்ந்தவளாக இருக்கிறாள். மேலே சொல்லணும் அப்படின்னா, கண்ணன் கொஞ்சம் தூர்தன், விஷமம், ரொம்ப விஷமம், பெண்களிடத்திலே அதிகமான விஷமம் செய்யக்கூடியவன். ஆண்டாள் சொல்றார், தர்மமரியா குறும்பன்றார் கண்ணன். நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்னை கன்னியரோமை, நீ பிறந்தது எதுக்கு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் துன்பம் விளைவதற்காகத்தான் நீ பிறந்திருக்கிறாய்ன்னு சொல்ற. இப்போ இதனால நம்ம அறியக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோமே, அண்ணா கண்ணன் பெண்கள் இடத்திலே விளையாடுற ஒரு பேர்ல ரொம்ப அவர்களை எல்லாம் படாத பாடுபடுத்துகிறான் அப்படின்றது அறிந்து கொள்ளலாம். கண்ணன் எவ்வளவு பெண்களை படாத பாடுபடுத்துகிறானோ அதே அளவுக்கு கண்ணனும் படாத பாடுபடுவான். யாரிடத்தில் சிக்கினால்னா, இன்னைக்கு எழுப்பப்படக்கூடிய பெண்கிட்ட மாட்டினானால் சிக்கிக் கொள்வான். வசமாக சிக்கி கொண்டான்னு சொல்றாங்க. அது போல அப்படி கண்ணனை ரொம்ப பாடாப்படுத்தக்கூடிய வழிகள். ஆனால் கண்ணன் இவளிடத்துல வச்சிருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதுன்னா அபரிமிதமானது, அளத்திற்கரியது. அதே கிரமத்திலே இவளும் கண்ணன் தரத்திலே ரொம்ப ஆறாத காதல் உடையவளாய் இருக்கிறாள் சொல்லக்கூடியதாக இருக்கு. 2 பேருடைய திருமாளிகள், கண்ணனுடைய வீடு, இன்னைக்கு எழுப்பப்பட பெண்ணுடைய வீடு. அந்த 2 பேருடைய வீடும் எப்படி இருக்குன்னா, பக்கத்து வீடா இருக்கு. அந்த வீட்டின் நடுவிலே இடைச்சுவரற்றதா இருக்கிறது. எப்ப வேணாலும் இவ வீட்டு வாசல்ல இருந்து இந்த பக்கத்துல இருந்து இறங்கினா பக்கத்து வீட்டுக்கு போயிடணும். அதனால அந்த கிருஷ்ணானுபவம் சொல்லக்கூடியது இவளுக்கு இடைவீடின்றி எப்பொழுதும் ஒரு இடையூறின்றி அவிச்சின்னமாக நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எழுப்பக்கூடிய பாசனம் தான் இது சொல்லக்கூடியதா இருக்கிறது. இந்த பெண்ணை சொல்லக்கூடிய காலத்தில் எப்படிப்பட்டவளாய் இருக்கான்னு சொன்னார்களானால், சாதனத்திலே வருந்தாது சாத்தியம் கைப்புக பெற்றவள். சாதனம் அப்படின்னா ஒரு உபாயம், இல்லைன்னா ஒரு வழி. ஒரு பலனை நாம அடைய வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குமே. அந்த வழியை பத்தி கவலைப்படாது சாத்தியம்னு சொல்லக்கூடியது பலன். அந்த பலனை பற்றிய பலனை கைப்புக பெற்றவள். இங்கிருந்து அடியன் வெளிவாகம் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும் அப்படின்னா எனக்கு சாதனம் என்ன அப்படின்னு கேட்டால், யாரோ ஒரு சுவாமி கொண்டு போய் விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை பத்தி அடியன் கவலைப்படுறேன். என்னன்னா, அடியன் ஒன்றும் கவலைப்படுறதில்லை. யாராவது தாமோதர் பெருமாள் யாராவது அனுப்புறது கொண்டு போய் விட்டு விடுறாள் நித்தியம். அது போல இவள் எப்படி இருக்கான்னா, சாதனத்தை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஆனால் அவளுக்கு பலன் எப்படி இருக்குன்னா, தானே கிடைக்கக்கூடியதாக எந்த ஒரு காரியமும் ஆற்றாது பலன் கிடைக்கக்கூடியவளாய், பலனிலே கவலையற்றவளாய் இருக்கிறாள். கீழே ஒரு நாள் சொன்னோம், நம்ம பண்ணக்கூடிய செயல்களுக்கு தான் நம்ம அதிகாரி. அதுல என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்னு கண்ணனை பெருமான் பகவத்கீதையில தெரிவிக்கிறார். கர்மண்யே வாதி காமஸ்தே மா பலேஷு கதாச்சனா. நம்முடைய காரியங்களை செய்வதற்கே அதிகாரம் படைத்தவர்களாய் இருக்கிறோம். ஆனால் பலன்களிலே இச்சை வைக்காதே கண்ணன் சொல்றான். அதே போல இவனும் கூடியிருக்கிறான், உபாயங்களிலே கவலையற்றிருக்கிறார். சாதனம் ஆனாலும் எப்படிப்பட்டு சாத்தியம்னு சொல்லக்கூடிய பலனை கைமுக பெற்றவளாய் இருக்கிறாள். இப்படிப்பட்ட இந்த பெண்கள் எல்லாம் போய் எழுப்புறார்கள் இல்லையா? இன்னைக்கு போய் ஒரு 4வது 5வது பெண்ணை எழுப்புறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நோன்பு நோர்த்தடுன்னு ஒரு வியாஜம் ஏற்பட்டது இல்லையா கண்ணனை அடைவதற்காக. அப்போ சில சங்கல்பங்களை, ஒரு நேதிகளை வகுத்துக் கொள்கிறா. இதெல்லாம் நாம் செய்ய கடவோம், இதெல்லாம் நாம் துறக்க கடவோம்னு சில சங்கல்பங்கள்லாம் பண்ணோம். அப்படி சங்கல்பம் பண்ணக்கூடிய காலத்துல எல்லாரும் சேர்ந்து குளிக்க கடவோம். இந்த நோன்புக்கு அங்கமாக நாட்காலே நீராடின்னு சொன்னார்கள் இல்லையா? அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நீராட கடவோம்னு ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நோன்பு நோக்க கடவோம்னு ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டார்கள். எல்லோரும் சேர்ந்து இறை அனுபவம்னு சொல்லக்கூடிய கண்ணனுடைய சேர்த்தியை கலவியை செய்வோம்னு சங்கல்பம் பண்ணி கொண்டார்கள். ஆனால் அதே கிரமத்திலே நடந்ததா? என்ன விதத்துல நம்ம பேசிக்கொண்டோமே அதே விஷயத்தை அதே மாதிரி அதே நேர்கோட்டிலே நடந்துதான் பார்த்தோமே. ஆனால்
அங்கடம் நடக்கவில்லையே. சில பேரெல்லாம் ஒரு பெண்ணை எழுப்பணும்னு வரா, ஒருத்தி வீட்டுக்குள்ளே சயனித்துக் கொண்டிருக்கிறாள் பார்க்கிறோம். அப்போ உணர்த்த வந்தவர்கள் ஒத்தரா இருக்கிறாள், உறங்குவள் மற்றொருவளாய் இருக்கிறாள்னு பார்க்கிறோம். அப்போ உணர்த்த வந்தவர்கள்லாம் சொல்றார்கள், நாங்கள்லாம் உணர்ந்து வந்து இருக்கிறோம், நாங்களாம் எழுந்து வந்துட்டோமே, நீ இன்னும் நான் வந்தது தெரியாத, பொழுது விடிந்தது தெரியாத கிடந்து உறங்குகின்றாயே. அப்போ கதவும் திறக்கணும். கதவை திறக்கல அப்படின்னா உங்க வீட்டு வாசல் கதவை தரணும், கொஞ்சம் இருக்கும். இப்ப கதவை உடனே திறக்கிறது எனக்கு அவகாசம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கோ அப்படின்னு கேட்கலாம் அல்லவா? அப்படின்னு கேட்கல. வாசல் கதவையும் திறக்கல, ரெண்டும் பண்ணலையே. ஒரு வாய்ப்பேச்சாவது சொல்லியிருக்கலாம், இல்ல கதவையா திறந்து விட்டிருக்கலாம், ரெண்டுமே இங்கு நடக்கவில்லையே. இப்படிப்பட்ட ஒரு பெரிய உறக்கம் உனக்கு எப்படி கிடைத்தது, எப்படி சித்தமானதுன்னு கேட்கலாம். ஒருவேளை இந்த ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் ஒருத்தர் இருந்தானே, அவன் ராமனுடைய பானத்துக்கு இலக்காகி அவனுடைய தூக்கத்தை எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னாலும். ஆக கூடி சொல்ல வந்த விஷயம் என்ன, உன்னுடைய தூக்கமானது பெரிய உறக்கமாக இருக்கிறது, அது உனக்கு ஆகாது. அது மட்டுமல்ல, நீ ரொம்ப சிறந்த விசேஷங்களை புரிந்தியவளாயிருக்கிறாள், கண்ணனிடத்திலே ரொம்ப அன்பை பெற்றவளாயிருக்கிறாள், எங்கள் திரளுக்கு தலைவியை போல இருக்கிறாள். அதனால நீ இந்த திரளிலே வந்து சேர்ந்தால் எங்கள் திரளானது இப்போ இருண்ட இருக்கு, அது ஒரு சோபிதமாகணும், அது பிரகாசம் அடைய வேணும் அப்படின்னா நீ எங்கள் திரளிலே வந்து சேர வேணும் அப்படின்னு அந்த ஒரு தோழியை எழுப்புகிறாள் பார்க்க. நோத்துச்சுவர்க்கம் புகுகின்னம்மனாய் மாத்தம் தாராரோ வாசல் திரவாதா ஆற்றத்துழாய் முடிநாராயணன் மால் போற்ற பரிதரும் புண்ணியனான் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரா. நோற்றுச் சுவர்க்கம் புகின்ன அம்மனாயின்னு ஆரம்பிக்கிறது. இந்த அர்த்தத்துக்கு இந்த ஒரு வரிக்கு நோற்றுச் சுவர்க்கம் புகின்னான்னு சொல்லக்கூடிய அந்த 3 வார்த்தைகளுக்கு 3 பொருள்களை சொல்லலாம். நோற்றுச் சுவர்க்கம் புகின்னான்னு அர்த்தம் என்னன்னா, செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தவர். இப்போ 3 காரியங்கள் செய்திருக்காங்க, 3 வகையான பொருள் சொல்ல போறாங்க. இன்னைக்கு எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டால், கண்ணனுடைய வீட்டுக்கு அடுத்த திருமாளிகையில வசிக்கக்கூடியவளாக இருக்கார். இடையிலே சுவர் இல்லை, அதனால ரொம்ப சௌகரியமா போயிடுத்து. கண்ணனோடு இடைவீடின்றி சுகானுபவம் பண்ணக்கூடியவளாக இருக்கிறாள் இந்த பெண்ணானவள். அதெல்லாம் பார்க்கிறார்கள், இவர்கள்லாம் பார்க்கிறார்கள். நம்ம சொல்றது உலகத்துல வழக்கம் இல்லை. யாராவது கொஞ்சம் ரொம்ப சௌக்கியமா இருந்தாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நீ என்ன பாக்கியத்தை பண்ணியோ தெரியலையே. அதே போல இவர்களும் சொல்கிறார்கள், கண்ணனோட இடைவீடின்றி சுகானுபவம் பண்ணிக்கிறாயே நீ, அப்போ நீ ஏதோ ஒரு நோட்டு இருக்கணும் போல இருக்கு. முன் பிறவியில ஏதோ ஒரு சுகிருதம் நன்மை செயலை செய்திருக்க வேணும். அதன் காரணமாகத்தான் நீ கண்ணனோட இப்படி ஒரு இடைவீடின் அனுபவம் செய்கிறாய்னு ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். நோத்துச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். 2வது அர்த்தம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கடினமா இருக்கு, ஏசுறத போல இருக்கு, இல்லைன்னா ஏளனமா கேலிக்கு வச்ச போல இருக்கு. எங்களுக்கெல்லாம் தலைவியை போல இருக்காது, ஆனா பொழுது விடிஞ்சு போச்சு, இன்னும் நீ எழுந்துக்க. ஆனால் உன்னுடைய உத்தேசம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டால், கண்ணனை அடைந்து விட வேணும்ன்ற உத்தேசம் உனக்கு இருக்கு. ஆனால் நீ இப்படி தூங்கி கொண்டிருக்க, கண்ணனை அடையணும் உத்தேசம் இருந்ததுன்னா உன்னுடைய தூக்கத்துக்கும் உன்னுடைய உத்தேசத்துக்கும் நேருக்கு நேர் முரணா இருக்கிறது. உன் மனமானது ஒன்று நினைக்கிறது, செயலானது மற்றொன்றை செய்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உன்னுடைய லட்சியத்தை எப்படி நீ அடைவாய்? நான் நோத்து நாசமா போன போ அப்படின்னு சொல்லுவதை போல இருக்கிறது. மற்றொரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். நோத்துச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்.
நம்ம எல்லாம் என்ன சங்கல்பம் பண்ணோம், எல்லாரும் ஒன்று கூடி இந்த நோன்பை நோற்போம்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டோம், கிருஷ்ணானுபவம் செய்வோம்னு சங்கல்பம் செய்து கொண்டோம். ஆனால் இப்போ உன்னுடைய இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீ தனியே கிருஷ்ணனை அனுபவிக்கிறாய்னு தோற்றுகிறது எங்களுக்கெல்லாம். இது நீ செய்யத்தக்க செயலா, என்ன தர்மம் இது, என்ன நியாயம் இது என்ற வெறுப்புடைய சொல்வதை போல இருக்கிறது. அப்போ இப்ப நோத்துச்சுவர்க்கம் புகைகின்ற அம்மனாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்றதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடித்தவர்கள் நோற்றுச்சுவர்க்கம் புகைகின்ற அம்மன், நோற்றுச்சுவர்க்கம் புகைகின்றான்னு சொல்லலாம். அது வரைக்கும் சொல்லலாம், செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடித்தவர். சாஸ்திரங்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடித்தவர்கள் எப்படி அவர்களுக்கு பேர் என்ன சொல்றதுன்னா கிருதகிருத்தியர்னு பேர். கிருதகிருத்தியர், கிருதம்னா காரியம், கிருத்தியர்னா அதை செய்து முடித்தவர். அப்போ தெரிகிறார், மகாபாரதத்தின் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டாங்க. இது கிருஷ்ணம் பிராமணாஸ்தத்வதி ஏஷாம் ராஜன் சர்வயக்ஞா சமாப்தாஹ. இது கிருஷ்ணம் பிராமணஸ்தத்வதோ ஏதேஷாம் மகாராஜன் சர்வயக்ஞா சமாப்தாஹ. எல்லா வேள்விகளையும் முடித்தவனாய் இருக்கிறான் யார் ஒருவன் அப்படின்னு கேட்டால் விது கிருஷ்ணன். யார் கிருஷ்ணனை அறிந்திருக்கிறானோ, யார் கிருஷ்ணனை பற்றி இருக்கிறானோ அப்படிப்பட்டவன். எப்படிப்பட்டவன்னா எல்லா விதமான நோன்பையும் நோற்று முடித்தவன். அவனுக்கு இனிமேல் இந்த உலகத்துல தன்னுடைய நன்மைக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடியது. அப்போ எல்லாத்தையும் செய்து முடித்தவன்னா அந்த இந்த பகவானை அடைவதாகிய ஒரு பலனைக்காக பல காரியங்களை செய்தானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதை உத்தேசித்து எந்த காரியமும் பண்றது. நான் உன்னை இன்னைக்கு வணங்குகிறேன், எனக்கு மோட்சத்தை கொடு, எனக்கு வீடை கொடு, ஐஸ்வர்யத்தை கொடு, அந்த மாதிரியான பிரார்த்தனை இந்த இடத்துல கிடையாது. என்ன காரியம் செய்தாலும் எப்படி செய்கிறார்கள்னா அந்த பலத்திலே இச்சையின்றி எம்பெருமானுக்காகவே செய்யக்கூடியதா இருக்கிறது. பலன் அவர்கள் எதிர்பார்க்கிறதே எம்பெருமான திருவடி இணைகளிலே கைங்கரியம், அந்த தொண்டு செய்ய வேணும்ன்றது தானே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால ஒரு உபாயம்னு சொன்னா ஏதோ ஒரு கர்மங்களை செய்து எம்பெருமானை வசீகரணம் செய்யறது தன்னுடைய முயற்சியாலே அப்படின்ற எண்ணம் அற்றவர்களாய் இருக்கிறார்கள் இவர்கள்னு சொல்லக்கூடியது. அப்போ உள்ளே இருக்கவர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான நினைவா அப்படின்னு கேட்டால் இல்லை. எழுப்ப வந்தவர்களுக்கும் இதே நினைவு உண்டு. எம்பெருமானை அடைவதற்கு நான் எந்த விதமான கிரியைகளும் எந்த விதமான செயல்களும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஆனால் இவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, உள்ள இருக்கிறவர்கள் எல்லாம் உள்ள இருக்கிற சயனித்துக் கொண்டிருக்காங்க. உள்ள இருக்கிறவள் எந்த விதமான காரியமும் செய்யாத உறங்கிக் கொண்டிருக்கிறாள். தன் முயற்சி எதுவும் இல்லை, எம்பெருமான் தானே வந்து கைக்கொள்வான் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடோட படுத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் வெளியே இருக்கவர்கள் என்ன பண்றாங்க, நாம் நோன்பு நோக்க வேணும், எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்ற ஒரு உந்துதலாலே வந்து இவர்களை எழுப்புகிறார்கள். அப்ப பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எம்பெருமானை அடைவதற்கு ஏதாவது ஒரு வழியை செய்ய வேண்டும், ஒரு காரியத்தை செய்ய வேணும்ன்ற ஒரு உந்து சக்தி அவர்களிடத்துல இருக்கிறது. அப்போ அது தன் முயற்சி ஆகாதா? அப்ப எம்பெருமான் அந்த தன் முயற்சி சொப்பிரயத்தனம் யத்தனம்னு சொல்லக்கூடியது எம்பெருமான் அனுமதிக்கிறான் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டால், எந்த விதத்திலும் தன்னுடைய முயற்சி எம்பெருமானை அடைவதற்கு நான் இந்த காரியத்தை செய்தேன்னு சொன்னா அதை எம்பெருமான் அங்கீகாரம் செய்வதே இல்லை, இதை ஒப்புக்கொள்வதே இல்லை என்றதான் உண்மை. நாம பண்ணக்கூடிய பக்தியை ஒரு உபாயமாக அவன் ஒத்துக்கொள்கிறான்னா பக்தியை பார்த்து மகிழ்கிறான், இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பக்திக்காக உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு அவன் வேற பேசுறதே கிடையாது. அவன் வியாபாரி என்று, கேவலம் வியாபாரி என்று சொல்லக்கூடியதா இல்லை. அதனால இப்போ உள்ள இருக்கக்கூடியவர்களை எழுப்ப வந்தவர்கள் எதனால் அவர் எழுப்ப வந்தார்கள்னா அவர்களுக்கு எம்பெருமானை அடைய வேணும்னு ஒரு பதற்றம் இருக்கிறது. ஏன்னா அடையக்கூடிய பேரு ரொம்ப கனத்த பேரு, எம்பெருமானை அடைதல்னு சொல்லக்கூடியது அந்த புருஷார்த்தங்களிலே பெரிய புருஷார்த்தம், கனத்த பேராக வழங்கக்கூடியது.
அப்படிப்பட்ட பேற்றை அடைய வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆற்றாமை உள்ள இருக்கும், ஒரு பதற்றம் உள்ள இருக்கும். அந்த பதற்றத்தின் காரணமாக இவர்கள்லாம் என்ன பண்றார்கள், வெளியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பி அழைத்து சென்று கண்ணனை அடைய வேணும் என்று நினைக்கிறார்கள் சொல்லக்கூடியதா இருக்கிறது. இவர்கள் கனவுல கூட நினைச்சதில்லை ஒரு விஷயத்த. என்ன அப்படின்னு கேட்டால, இப்ப நீராட போதுவீர் அழைத்தார்கள் இல்லையா, இந்த நீராட போறதுன்னு கிருஷ்ண சம்ஸ்லேஷம் பகவானோடைய கலப்பதற்காக போகிறார்கள் அப்படின்றத, இது ஒரு உபாயம், இதனாலே நமக்கு எம்பெருமான் கிடைப்பான்னு நினைச்சவர்கள் எந்த காலத்தையும் அதை செய்தது அன்னு. ஒரு காலத்தையும் அதை நினைச்சு அவர்கள் வந்து நீராட போதுவீர்னு அந்த நோன்பு நோக்கிறதுக்கு போகவில்லை. இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா சித்தோபாய உபாசன அதிகாரிகள் சொல்லக்கூடியது. சித்தோபாயம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் ரொம்ப சித்தமா இருக்கிறது, ரெடிமேடா இருக்கிறது. அப்படி ஒரு உபாயம் எது அப்படின்னு கேட்டால் பகவான் மொத்தம் தான். இப்ப கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் சொல்றா இல்லையா, இந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய காலத்திலே அதை பெற்றால், அதெல்லாம் செய்து முடித்தால் எம்பெருமான் நமக்கு கிடைப்பான்னு சொல்றோம். அந்த எம்பெருமான் கிடைக்கிறான்னு சொல்றது அந்த கர்மயோகமே நேரே பெற்று தருகிறதானா அப்படி இல்லை. நீங்க பண்ணக்கூடிய அந்த கர்மயோகம் ஞான யோகத்தாலே எம்பெருமான் அகமகிழ்ந்து உங்களுக்கு கொடுக்கிறான்றதுதான உண்மையான விஷயம். ஆனால் அதே அவன் அந்த உணர்த்தன் மொத்தன் என்ன பண்றான், அந்த எம்பெருமான் திருவடிகளை நீயே எனக்கு கதி, நீயே எனக்கு உன் திருவடிகளிலே நான் சரணடைகிறேன்னு சொல்லி ஒருத்தன் போய் விழுந்தானே, ஆனால் அவன் என்ன பண்றான்னு பார்த்தோமே ஆனால் அவனுக்கு வேண்டிய பேரை எல்லாம் கொடுத்து விடுகிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்போ அவர்கள் பற்றக்கூடிய அதிகாரி யார் அப்படின்னு கேட்டால் சித்தோபாய அதிகாரி, சித்தோபாயமா இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். எப்படி சௌகரியம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடினாள். திங்கின்ற நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகருவர பூங்குவளை போதில் ஒரு வண்டு கண் படுப்ப எங்காதே புக்கிருந்து சீர்த்த மொழி பற்றி வாங்க குணல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. எம்பெருமான் சித்தோபாயனா இருக்கிறான். சித்தோபாயனா இருக்கிறான்னா அவன் திருவடியிலே சரண் என்று விழுந்தவனுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் இவனுக்கு பலனை கொடுக்கணும்னு யார்கிட்டையும் போய் அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. திருவடிகளை விழணும்னு கூட அவசியம் இல்லை. எம்பெருமான் ஒருவனுக்கு கொடைக்கணும்னு நினைத்தானே ஆனால் யாரையும் போய் இதுக்கு போய் கேட்க வேணுன்ற அவசியம் இல்லை. தானே சுதந்திரமாக கொடுப்பதற்கு சக்தி உடையவனாயிருக்கான். அப்படிப்பட்டவன் தான் சித்தோபாயம்னு பேரு. இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக சித்தோபாயமா இருக்கக்கூடிய எம்பெருமானையே நேரே பற்றினவர்கள். இவர்களுக்கெல்லாம் அப்ப கர்ம பக்தி ஞானங்கள்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா உண்டு. இவர்களுக்கு கர்மம்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு செயலாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் பகவத் கைங்கரியம், எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதே இவருக்கு கர்மமாக விளங்குகிறது காட்டுகிறார்கள். ஞானம் உண்டான்னு கேட்டா அந்த ஞான யோகமும் உண்டு. அது என்ன ஞான யோகம் அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் தரத்திலே நாங்கள் சேஷத்துவம் உடையவர்கள், அவனுக்கே அடிமைகள், அவனுக்கே அற்றுத்தீர்ந்தவர்கள் அப்படின்ற நினைவு இவர்களுக்கு அந்த சேஷத்துவத்தை காட்டக்கூடாது, ஞானமாக காட்டக்கூடியதா இருக்கிறது. பக்தி உண்டா அப்படின்னு கேட்டால் பக்தியும் உண்டு, பக்தி யோகமும் உண்டு இவர்களிடத்திலே. அது பகவான் தரத்திலே இருக்கக்கூடிய அவன் திருவடியிலே இருக்கக்கூடிய அந்த ருச்சி, அந்த காதல் தான் பக்தின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. திருமாலைன்னு ஒரு திவ்ய பிரபந்தம், அதுல சாதாரணமா சொல்லுவார், திருமாலை தெரியாதான் பெருமாளை அறியாதான்னு சொல்லுவார்கள். 45 பாசுரங்கள், குட்டி குட்டி பாசுரங்கள். அந்த பாசுரத்துல இந்த திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பாசுரத்தை பாடுறார். மேம்பொருள் போக விட்டு மென்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலை சிரைத்து கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே. முக்கியமான வார்த்தை வாழும் சோம்பர். நம்ம சில பேர் ஊர்ல உலகத்தெல்லாம் பார்த்தா அவர் கொஞ்சம் சோம்பேறி சுவாமி அப்படின்னு. ஏன் அப்படின்னா
எந்த காரியம் செய்யறது இல்லை, கொஞ்சம் சோம்புதல் அவர் இடத்துல இருக்கு, அதனால அவர் சோம்பேறின்னு சொல்றோம். ஆனால் இந்த இடத்துல இந்த பாசுரத்துல சொல்றது என்னன்னா வாழும் சோம்பர்ன்ற. இந்த சோம்பர்கள்ல ரெண்டு விதமான சோம்பர்கள் உண்டு. ஒருத்தர் வாழும் சோம்பர்ன்றவர், மற்றொருவர் வாழும் சோம்பர்ன்றவர். வாழும் சோம்பர்னா எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாது நம்பிக்கை என்று இருக்கக்கூடியவர்களாயிருந்து வாழும் சோம்பர். அவர்கள் அந்த சோம்பேறித்தனத்தினாலே அவர்கள் கெட்டு போகிறார்கள் பார்க்கணும். வாழும் சோம்பர்னு சொல்லக்கூடியவர் வாழக்கூடிய சோம்பர்களாய் இருக்கிறார்கள் காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வாழும் சோம்பர்னு, இந்த வாழும்னு சொல்லக்கூடிய அடைமொழி யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆழ்வார்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். ஏன் அந்த மாதிரி அவர் போய் சோம்பர்கள்னு சொல்லணுமா? அவர்கள்லாம் பெரிய மகாத்மாக்கள் ஆயிட்டேன்னு நமக்கு தோன்றது இல்லையா? ஆனால் இந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்ன நினைக்கிறார்கள்னா, நமக்கு மோட்சத்துக்கு உபாயம், அவன் திருவடியை அடைவதற்கு உபாயமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டால் அவனே தான், அந்த சிவன் நாராயணன் தான் என்பதை அறிந்தவர்கள் அவனையே வழியாக பத்துகிறார்கள். அவனை அடைவதற்கு அவனே சரணம்னு அவன் திருவடிகளையே உபாயமாக பத்துகிறார்கள். அதனால என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு இம்மையிலும் சுகம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் சுகம் இருக்கிறது, மறுமையிலும் சுகம், இந்த உலகத்தை விட்டு வைகுண்டத்தை அடையக்கூடிய காலத்திலும் அவர்களுக்கு நிரந்தரமான சுகத்தை அடைவதாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ என்ன பண்றார்கள் இவர்கள்? அனுஷ்டிக்க வேண்டிய கர்ம ஞான யோகங்கள் எல்லாம் எப்படி பண்றாருன்னா அதிலே சோம்பல் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஐயோ, அப்ப ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் எந்த கர்மாக்களையும் பண்றதா, வைதிக கர்மாக்கள் எல்லாம் பண்றது இல்லையான்னு அடுத்த கேள்வி வரும். அவர்கள் எல்லா கர்மாக்களையும் செய்கிறார்கள், அதில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் அந்த கர்மாக்கள் உபாயம் அன்று, நமக்கு இது பெருமாளை பெற்றுத்தரும் உபாயம் என்ற நினைவின்றி செய்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவர்களுக்கெல்லாம் பேர் என்னன்னா வாழும் சோம்பர். ஆழ்வார் பாடார் வாழும் சோம்பர்னா என்ன அப்படின்னு கேட்டால் இப்படிப்பட்டவர்கள் தான். வாழும் சோம்பரை உகத்தி போடும் எம்பெருமான் உகக்கிறான். இந்த மாதிரி வாழும் சோம்பர்களை கண்டால் எம்பெருமான் உகக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த வாழும் சோம்பர் யார் அப்படின்னு கேட்டால் அவர்தான் கிருதகிருத்தியர்கள், செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து முடித்தவர்களா இருக்கிறார்கள். பகவான் ராமனையே கிருதகிருத்தியன் தெரிவிக்கிறார். எம்பெருமானே ஒரு அவதாரம் பண்ணியிருக்கான், அவன் ஏதாவது செய்யணும்னு அவசியமா இருந்தான். ஆனால் அவனுக்கு பேரே என்ன பேருன்னா கிருதகிருத்தியா என்று தெரிவிக்கிறார்கள். எப்போ இது மாதிரி தெரிவிக்கிறார்கள்னா வால்மீகி ராமாயணத்துல ஒரு கட்டம், ராமநாதவன் கடற்கரையிலே இருக்கான், கடல் கடந்து லங்காபட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சேது சமுத்திரத்தினுடைய கரையில இருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்திலே ராவணனுடைய தம்பியான விபீஷணன் ராமன் திருவடிவாரத்தை சரணடைந்தான். பல ஆட்சேபங்களுக்கு பிறகு அவனை அங்கீகாரம் பண்ணி தன்னுடைய சேர்த்து கொண்டான். உடனே என்ன பண்றான் ராமன்? லக்ஷ்மணன் கூப்பிடான், லக்ஷ்மணா சமுதிரத்துல கொஞ்சம் ஜலம் கொண்டு வா, விபீஷனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும். ராமாயணத்துல விபீஷணனுக்கு 2 தடவை ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது லங்கா ராஜ்யம். முதல் பட்டாபிஷேகம் எப்போ நடந்ததுன்னா, ராமர் கடலை கடக்கவில்லை, ராவணனை கொல்லவில்லை, சீதா பிராட்டியை கைப்பற்றவில்லை, அவர்கள் அந்த லங்காபட்டணத்தில் இருக்கக்கூடிய அசுர ராட்சசர்களுடைய பலாபலம் என்னன்னு கூட தெரிஞ்சுக்கல. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ராமன் விபீஷணனுக்கு பட்டம் கட்டினான்னு காட்டுகிறார்கள் வால்மீகி பகவான் சரித்திரம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராமனுக்கு ஒரு ஜுரம் ஏற்பட்டது. என்ன ஜுரம் அப்படின்னு கேட்டால், விபீஷணனுக்கு பட்டம் கட்டலன்னா அந்த ஜுரத்துக்கு மாத்து மருந்து என்னன்னு கேட்டால், விபீஷனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணலன்னா ராமனுக்கு இந்த ஜுரம் குறையாதுன்ற போல இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னா அதுக்கு உண்டான தகுதிகள் ஒண்ணுமே இல்லையே. சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்தான். எப்படி பெற்றுக் கொடுத்தான்? வாலியை கொன்று முடித்தான், ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்தான். இப்ப ராவணனுடைய சண்டை போட்டான யுத்தம் பண்ணான ராவணனையும் முடிக்க போய்கிறான். ஏன்னா ராவணனை கண்டிப்பா முடிச்சிருவான். எந்த நம்பிக்கையில அந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு கேட்டா, விபீஷனுக்கு இந்த மாதிரி எந்த நம்பிக்கையில விபீஷனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணான்? ராவணனை எந்த தைரியத்திலும் இவன் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறான்னு பார்க்கிறான்.
ராவணன் என்ன பண்றான்னா, கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு ராஜா இடத்துல பங்கம் அடைந்தவனுக்கு தோல்வி அடைந்தவன். அந்த கார்த்தவீரியார்ஜுனன் பரசுராமனிடத்திலே பங்கப்பட்டவன். பரசுராமன் சொல்லக்கூடியவர் ராமனிடத்திலே தோல்வி அடைந்தவர். ஆகக்கூடி பார்த்தா ராவணன் தான் கடைசியில் இருக்கான். பரசுராமனை ஜெயிச்சிருக்கான், பரசுராமன் கார்த்தவீரியார்ஜுனன் ஜெயிச்சிருக்கான், கார்த்தவீரியார்ஜுனன் ராவணனை ஜெயிச்சிருக்கான். கடைசியா இருக்கக்கூடியதான் ராவணன். அதனால கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். அதனால ராவணன் வெல்வது முடிந்த காரியம், சுலபமான காரியம். கடலை கடக்கணுமே அப்படின்னா அது ஒரு பொருட்டாகவே அவர் நினைக்கவில்லை. கடல் என்ன, ஒரு மீன்படு குட்டம்ன்ற. மீன்படு குட்டம்னா ஜலாசயங்கள், ஜலத்தில் இருக்கக்கூடிய மீன் முதல்ல அதெல்லாம் மீன்படு குட்டமா இருக்கக்கூடியது. அதில் கடக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் ரெண்டு சந்தேகம் இருந்துதான் ராமனுக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த விபீஷனுக்கு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோமே, ஆனால் எங்க பரதன் நமக்கு பட்டம் வழங்கிக்குவோன்னு நம்ம சொன்னக்கூடிய காலத்திலே பரதன் மறுத்து விட்டானே. அதுபோல இவன் ராவணனை கொண்டு இவனுக்கு பட்டம் கொடுக்கக்கூடிய காலத்திலே நான் ராஜ்யத்தை ஆள மாட்டேன், ராமா நீயே இந்த ராஜ்யத்தை ஆளுன்னு நம்ம கிட்ட கொடுத்துட்டான்னு நம்ம என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணணும். அதனால ஒரு ஜுரம் ஏற்பட்டதான். ரெண்டாவது சந்தேகம் ஏற்பட்டதான். அது என்ன அப்படின்னு கேட்டால், கடல் கடந்து போறோம், திடீர்னு ராவணனுக்கு ஏதோ ஒரு நல்ல புத்தி தோன்றி, ராமா உன் திருவடியை சரணம், நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், இந்த சீதா பிராட்டி நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டானே, ஆனால் என்ன பண்றது, அப்போ பட்டாபிஷேகம் பண்ண முடியாது போயிடுமே அப்படின்னு நினைச்சிட்டு இப்பவே பட்டாபிஷேகத்தை பண்ணி விட்டான். அதான் சொல்ற கிருத்யா தத ராமஹா ததோ ராமோ வித்வரஹா பிரமோதஹா. ஜுரம் நீங்கினான். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்த பிறகு அவனுடைய ஜுரம் நீங்கியது, ஆனந்தத்தை அடைந்தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். நோத்துச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராகோ வாசல் திறமாதாய். சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். ஸ்வர்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்கிருத பதம் சுவர்க்கம்னு தமிழ்ல திரிபடைந்திருக்கிறதா இருக்கிறது. ஸ்வர்க்கம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, சுகம்ன்ற அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. ராமன் வனத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. பித்ருவாக்கியத்தை பரிபாலனம் செய்வதற்காக ராமன் வனத்துக்கு போகணும். அப்ப சீதா பிராட்டி எடுத்து போய் சொல்றான், நான் தான் வனத்துக்கு போகணும், நீ வரணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா காடுன்னு சொல்லக்கூடியது பல துஷ்ட மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி, யானைன்னு நிறைய துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, வனத்துல ஒரு வாசம் பண்றதுன்றது ரொம்ப சிரமமான இது. சரியான பாதைகள் இருக்காது, கல்லும் கரடு முரடமா பாதைகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, வனத்துல நம்ம இஷ்டப்படி நம்ம நல்ல போஜ்யங்கள், நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்காது. அங்க ஏதோ காய், கனி, கிழங்கு என்ன கிடைக்கிறதோ அதை தான் நம்ம சாப்பிட்டாகணும். உடுக்க உடைன்னு பார்த்தோமே ஆனால் மாந்தோலும் மரபுரியும் தான் உடுத்தி கொண்டு தாபச கோலத்துல தான் இருக்கணும். படுக்கிறதுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. எங்கேயோ அங்கங்க இது பண்ணி போய் ஒரு மரத்தின் நிழலையும் எங்க இடம் கிடைக்கிறதோ அங்க படுத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லாம் உண்டு. அதனால இந்த வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது, இந்த வனத்துல வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் சிரமம் தான், நரகம் தான். நரகம்னா துக்கம்னு அர்த்தம். அப்போ சீதா சொல்றாளாம், ராமா நீ சுகம் என்னன்னா, நான் சுகம் என்ன துக்கம் என்னன்றதை அறிந்து கொள்ளாதவனாக இருக்கிறாய். லோகம் பின்ன ருச்சின்னு சொல்லுவார்கள். உலகத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்திலே ஆசை இருக்கும். ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு இனிப்பை கண்டாலே பிடிக்காது. இது போல ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு விதமான ஆசைகள் இருக்கு. அதே போல சுகதுக்கங்களும் வேறு வேறாக இருக்கிறது. ஒருத்தருக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயம் அவனுக்கு சுகமாக தெரிகிறது. எந்த விஷயம் அவனுக்கு பிடிக்காத விஷயமோ அது துக்கமாக காண்கிறதுன்னு பார்க்கிறோம் உலகத்துல. அப்போ ராமனிடத்துல சீதா பிராட்டி சொல்றா, யத்வயா சகசஸ்வர்கோ நிரயோ யஸ்பயா வினா. ராமா நான் சொல்றேன் பாரு, ஸ்வர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுன்னு சொல்றேன் தெரியுமா, உன்னோட சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் எனக்கு ஸ்வர்க்கம், அதுதான் சுகம். உன்னை பிரிந்து இருக்கக்கூடியது எனக்கு நரகம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இங்க என்ன பண்றாங்க, நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மா நாய். செய்த வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து சுகத்தை அனுபவிக்கக்கூடியவளாய் இருக்கிறாள்னு அர்த்தம். சுவர்க்கம் புகுகின்ற அம்மா நாய். புகுகின்னா அப்படின்னு சொன்னா
இந்த பெண்ணானவள் எழுப்பப்படக்கூடிய பெண்ணாள் இருக்காளே, அவள் இடைவீடு என்று இடையூறு என்று எப்போதும் சதாசர்வ காலமும் இந்த கிருஷ்ணானுபவம் செய்து கொண்டிருக்கிறாள், கிருஷ்ணனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் விஷயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நோற்றுச்சுவர்க்காம செய்ய வேண்டிய காரியத்தை செய்து சுகத்தை அனுபவித்து, சுகம்னா கிருஷ்ணானுபவம், அந்த கிருஷ்ணானுபவத்தை இடைவீடு செய்பவளா இருக்கக்கூடியவள் அர்த்தமாக. நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அம்மனாய் அப்படின்னு சொன்னா அம்மா அப்படின்றது பொருள் தான் அம்மனாயின்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே நீட்டலா இருக்கிறது. அம்மனாய்னா இவங்களுக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா தோழியாச்சு, இவளை அம்மான்னு கூப்பிடணும்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு உள்ளே ஒரு வெறுப்பு அவர்களுக்கு ஏற்படுறது. நம்ம நிக்கிறோம், இவள் வீட்டு வாசலே துவண்டு கிடக்கிறோம், இவளை இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாளேன்னு என்ன பண்றான், நீ இந்த மாதிரி தனியே சுகானுபவம் பண்றையே, அது உன்னுடைய பெருமைக்கும் பொருந்தாது, நட்புக்கும் பொருந்தாது. அதனால அம்மான்னு கூப்பிடுறான். நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அம்மனாயினா இன்னொரு பொருள் இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் சுவாமியை போல இருக்கிறவளே, எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சாரிய குருவை போல இருக்கக்கூடியவளே மரத்தமும் காட்டுகிறார்கள். மாத்தமும் தாராரோ. இப்ப இதுவரை அறிந்த பொருள் என்ன, செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து முடித்து சுகத்தை அனுபவித்து, சுகம் கிருஷ்ணானுபவமாகிற சுகத்தை இடைவீடுங்கிற அனுபவிக்கக்கூடிய அம்மா அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டார். மேல தெரிவிக்கிறார் மாத்தம் தாராரோ. எழுப்புறாரியா, மாத்தம் தாராருன்னா நம்ம வீட்டு வாசனம் திறந்து கதவு தட்டுறோம். நம்ம என்ன பண்றோம், வரும் கதவு திறக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா. அதே போல இவள் பதில் சொல்றதுக்கு பேர் மாத்தமும் தாராரோ. ஒரு பதிலும் சொல்ற, வாசல் திறமாதான், வாசலையும் வாசகதையும் திறக்கல தெரிவிக்கிறார். மாத்தமும் தாராருன்னா ஏன் வாசகதவு திறக்கல, ஏன் கூட்ட போது பேசல அப்படின்னு பேசாது கிடக்கிறாளே, என்ன காரணம். சம்சவே மதுரம் வாக்கியம், இந்த வெளியில இருந்து இருக்கவர்களாம் கூப்பிடுறாளே, நோத்துச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாயின்னு கூப்பிடுறாய், ஆத்த அனந்தருடையாயின்னு கூப்பிடுறாய், அருங்கலமேன்னு கூப்பிடுறா. அதெல்லாம் எப்படி சம்சவே மதுரம் வாக்கியம், கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருக்கும் அவளுக்காக. செவிக்கினிய செஞ்சொல்லே கேட்டாராருவானவர்கள், செவிக்கினிய செஞ்சொல்லே, செவிக்கு இனிய செஞ்சொல்லாம் இருக்கிறது தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இனிமையான வார்த்தைகளை கேட்டு அவள் எப்படி இருக்கான மயங்கி போய் கிடக்கிறாள் அந்த உள்ளே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்ணானவள். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா. வாசல் தான் திறக்கல, போனாலும் வார்த்தை கேட்டு இவர்களாம் வெளியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றா, இவ வாசல் தான் திறக்கலன்னா பரவாயில்ல, ஏதோ ரெண்டு வார்த்தை இவ பேசினாள்னா அந்த மதுரமான வார்த்தைகள் நம்ம காதுல செவிப்படுங்கன்னு இருக்காரு. மதுரா நாமா கிமாகம பாமினி மத்பிஹி நா வராரோகு அனுமன் கதயஸ்ய மே மதுரா நாமா கிமாகம பாமினி. அனுமான் சீதா பிராட்டியை போய் பார்த்துட்டு திருப்பி வரான், ராமனிடத்துல வரான். ராமனுக்கு ரொம்ப ஆசை, சீதா எப்படி பேசினா என்ன பேசினா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் மதுரான்னா ரொம்ப இனிமையானவள் சீதை. மதுராலாமா அப்படின்னா அவள் பார்க்கறதுக்கு மட்டும் காண்பதற்கு மட்டும் இனிமை உடையவள் அன்று அவள் பேச்சுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். என்னை பிரிந்தவளா இருப்பாள், எனக்கு என்னுடைய பிரியத்துக்கு இலக்காக இருக்கக்கூடியவள். அவள் என்ன பேசினாள், அன்மானே அவள் என்ன பேசினாள், அவளுடைய இனிமையான வார்த்தையை நான் கேட்டு ரொம்ப ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாளாம். அதுபோல முதல்ல உள்ளப்படுத்துறவள் என்ன பண்ணா, சம்ஸ்கிருத மதுரம் வாக்கியம் செவிக்கினிய சொஞ்சல், வெளியே பேசுகளுடைய சொல்லு ரொம்ப இனிமையான, அதை கேட்கணும்னு ஆசைப்பட்டான். இவர்கள் வெளியே இருக்கிற என்ன பண்றா, கதவு திறக்கலன்னா கூட பரவாயில்ல, ரெண்டு ஒரு வார்த்தை இவர் சொன்னான்னா ரொம்ப மதுரா லாமான்னு சொல்லுபடியாள். இவளை இனிமை படைத்தவளாக இருக்கா, இனிமையான வார்த்தை சொல்லக்கூடியவளாக, இவளுடைய வார்த்தையை கேட்க வேணும், கதவை திறக்கலான்னு பரவாயில்லன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அசோகவனத்திலே இருக்கக்கூடிய சீதை முதலிலே அனுமானை கண்ட போது எப்படி ஒரு வார்த்தை வராத ஸ்தப்தையாக கிடந்தான். திருவடி அனுமான் சீதா பிராட்டியை பார்க்கணும்னு லங்காப்பட்டினத்துக்கு போயிட்டான்.
போய் அசோகவனத்துல போய் சீத்தை இருக்கிறான்றத கண்டுபிடிச்சுட்டான். கண்டுபிடிச்சு அவள்கிட்ட எப்படியோ தான் உண்மையாகவே ராமனுடைய தூதன் தான் அப்படின்றத, தூதன் என்பதை அவளிடத்திலே சொல்லி, அது இனிமையான வார்த்தைகளாலே சொல்லக்கூடியவர்களாய் சொல்லுவான். ராமனுடைய தூதன் தான் நான். ராமனுடைய விருத்தாந்தம் சரித்திரங்களை எல்லாம் சொல்றோம். அந்த தசரதனுக்கு பிள்ளையாய் பிறந்ததுலேருந்து, வாலியை கொன்றதுலேருந்து, சுக்ரீவனோட நட்பு கொண்டதுலேருந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப சங்கிரகமா சீதைக்கு சொல்லி முடிக்கிறாங்க. சாதாரணமா என்ன அப்படின்னு கேட்டால், அந்த அசோகவனிக்கிலே சீதா பிராட்டியும் யாரையும் நம்பத்தகுத்தவர்களாக இல்லை. ஏன்னா ராவணன் வந்து ரொம்ப மாயா விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள் நிறைய பண்ணி அவளை ஏமாத்தணும்னு பார்க்கிறான். அதனால யாரையும் நம்பத்தகுந்ததா இல்லை. ஆனால் இந்த ராம கீர்த்தனம் அந்த வந்து அசோகவனத்திலே கேட்ட உடனே அவர் இந்த ஊர்ல யார் ராமனுடைய கீர்த்தனத்தை பண்ணக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்னு ரொம்ப யோசனை பண்றாங்க. மேல இருக்கக்கூடிய அந்த சிம்சுபா விருட்சத்துல அனுமான் நிறைஞ்சு கொண்டிருக்கார். அனுமான பாக்குறாரு. அவரு போய் ஒரு குரங்கு காலங்காலத்தால் பிரபாத வேளையிலே காலங்காலத்தால குரங்கு பார்த்தோம்னா துர்நிமித்தம், சகுனம் சரியில்லைன்னு அர்த்தம். ஐயோ குரங்க வேற நம்ம பார்த்துட்டோமே வந்து. ஆனால் வந்து என்ன பண்றோம், குரங்க பார்த்தா கூட இது இனிமையா பாடுறது, இது பாடுறதை கேட்டா என் மனம் அதிலே லயிக்கிறது. அப்ப நிச்சயமாக இந்த அனுமான், இந்த குரங்கானது ராமன் அனுப்பிய தூதனாகத்தான் இருக்க வேண்டும் சொல்லி என்ன பண்றாள், ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம் அடைகிறாள். பிரகர்ஷனோ விருத்தா, ரொம்ப ஆனந்தத்தை அடைந்தாள். ரொம்ப ஆனந்தத்தை அடைஞ்சினால் என்ன ஆச்சுன்னா, அப்படியே தொண்டை அடைச்சுட்டு இருக்கவளால பேசவே முடியல. அது போல இவர்கள் என்ன பண்றா, இந்த பெண்கள் எல்லாம் வந்து இவளை முத்துச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் ஆர்த்த அனந்தனுடையாய் அருங்கலமேன்னு இனிமையான மொழிகளிலே அழைக்கிறார்களே. அதை கேட்ட உடனே இவளுக்கு பேச்சே வரல. எப்படி அன்னைக்கு பிராட்டி பேச்சற்று போனாலும் அனுமதி கண்ட காலத்திலே, அதே போல இவ்வளவு பேச்சற்று போனால் பரவசத்திலே அப்படியே பேச முடியாமல் போனால்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதே சந்தர்ப்பத்திலே மத்தொன்னும் நினைக்கிறாள், நாம் எப்படிப்பட்டவள், இவர்களுக்கெல்லாம் உள்ளே உறங்குறவள் நினைக்கிறார், நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் இவர்களுக்கெல்லாம் அடிச்சு நம்மளுக்கெல்லாம் வந்து கைங்கரியம் செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய ஒரு அடிமையை போலே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம போய் அம்மனாய் அம்மான்னு அழைத்துட்டாளேன்னு அவர் மனசுல அவருக்கு ஒரு இது தோன்றது, அவருக்கு ஒரு துக்கம் தோன்றது. அது மட்டும் இல்லை, இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சிருக்கிறார்கள், நான் என்னமோ தனியா கிருஷ்ணானுபவம் பண்றேன்னு நினைச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கோபமா பேசிட்டார்கள், நம்ம பேர்ல ஒரு பழியை இட்டு விட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இவர்களுக்கு நான் மறுமொழி சொல்லக்கூடாது, பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறார். என்ன பண்றார், பேசாதே கிடக்கிறார் அவர். ஆனால் உள்ள இருக்கக்கூடியவர்கள், வெளியில இருக்கக்கூடியவர் என்ன பண்றார், இவர் எதனால பேசலன்றது தெரியல, அவளோட கருத்தை இவர்கள் அறிவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் என்ன பண்றார், மாத்தமும் தாராரோ வாசல் திறமாகான்னு சொல்ல வழிபோல் மேல சில வார்த்தைகள் தான் பேசுறார்கள். நீ வாயதான் திறக்கல, கதவையாவது திறக்கக்கூடாதா, கதவையாவது தரக்கூடாதா, உன் உடம்பை கிருஷ்ணனுக்கு கொடுத்தாயே, உன் பேச்சை எங்களுக்கு கொடுக்க கூடாதான். இதே ரீதியில பல விஷயங்களை தெரிவிக்கிறார்கள். அப்ப பார்க்கிறார்கள், இவ மேல மேல நம்ம பேர்ல பழி சொல்லிட்டே போறாளே, நம்ம இதை எப்படி வந்து சாந்தப்படுத்துறதுன்னு யோசனை பண்றோம். சரி, ஏதாவது ஒரு மறுமொழி சொல்லுவோம், சொல்லி பிழைப்போம்னு நினைக்கிறோம். தோழிகள், நீங்கள் நெடும்போதாக நம்ம மேலே ரொம்ப பழியை இட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விஷயம் நான் சொல்ற பாருங்க, நீங்கள் எல்லாம் நான் கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீர்கள், ஆனால் கிருஷ்ணன் இந்த இடத்துல இல்லைன்றதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர்கள் சொன்னாராம், நாட்டத்துழாய் முடி நாராயணன். நாற்றத்துழாய் முடி நாராயணன் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நீ சோத்துல பூஷணிக்காய மறைக்கிறதுன்னு சொல்லும்படியாய் நாராயணன் கிருஷ்ணன் இங்க இல்லைன்னு நீ சொல்லிடலாம். அவன் எப்படிப்பட்டவன், எத்தன்மையை உடையவனாய் இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், திருத்துழாய் மாலையை அணிந்தவனாய் இருக்கிறான். அந்த திருத்துழாய் மாலையுடைய நறுமணம் இன்னும் இங்க கவர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் இல்லைன்னா இந்த இடத்துல திருத்துழாய் மாலையினுடைய நறுமணம் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது. அந்த நறுமணம் கண்ணன் இங்கே தான் இருக்கிறான்றதை கோச்சொல்லி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதவனாலும் மறைக்க முடியாது என்று தெரிவிக்கிறார்கள். உடனே அவள் மறுமொழி சொல்றாள், கண்ணன் இப்போ இந்த இடத்துல இருந்தால்தான் வந்து நறுமணம் வரும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் வந்து
கண்ணன் இந்த இடத்துல இல்லைன்னா கூட வரும். ஒரு தடவை அவன் ஆலிங்கனம் செய்து கொண்டானே, ஆனால் அந்த நறுமணமானது 9 முறை வரும், 100 முறை வரும். இந்த இடத்துல 100 தடவை குளித்தாலும் வரும், 9 முழுக்கிட்டாலும் வரும், 100 முழுக்கிட்டாலும் வரும். அப்படிப்பட்ட வாசனை உடைத்தா இருக்கக்கூடிய இந்த திருத்துழாய்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கள். நேற்று சாயங்காலம் உங்களோட பேசிட்டு வந்தேன் இல்லையா, நான் என்ன பண்ணேன், வீட்டில் நேர படுக்கையில படுத்துக் கொண்டேனே தவிர நான் வேற எந்த காரியமும் செய்யவில்லை. நீங்கள் என் வீட்டு வாசலிலே பழியாக காவலாக கிடக்கிறீர்கள், கட்டும் காவலாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த கிருஷ்ணன் எப்படி வர வேண்டும், அவனுக்கு யார் கதவை திறந்தார்கள்னு ஒரு வார்த்தையை சொல்றான். ஆற்றத்துழாய் முடி நாராயணன், ஆற்றத்துழாய் முடி நாராயணன் ரொம்ப அற்புதமான திட்டம். நாராயணன் சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவன்னா, நம்மளோட ஒரு பாசனம், தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் ஆளிலை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மா. அத நாராயணன் சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, திருத்துழாய் மாலையை சூடி இருக்கான். எங்க போட்டிருக்கான, தன் தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் திருவட்டாளினை மேலும் தன்னந்துழாய் உடையம்மா. தலையிலேருந்து கால் திருவடி பரியந்தம் எல்லா இடத்துலையும் திருத்துழாய் மாலை அணிந்தவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லா இடத்துலையும் திருத்துழாய் மாலையை அணிந்திருக்கிறானா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை, உபலட்சண முறையாக தெரிவிக்கிறார். இப்ப திருத்துழாய்ன்ற ஒரு புஷ்பத்தை சொன்ன, ஒரு இதை சொன்னோம்னா அது அவங்க எல்லா புஷ்பத்தையும் செண்பக மல்லிகையோடு செங்கழி இருவாட்சி என்பதற்கும் சொல்லும்படியா எல்லா விதமான புஷ்பங்களையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. எல்லா விதமான புஷ்பங்களையும் அணிந்திருக்கிறான். உபலட்சணம் ரெப்ரசன்டேஷன். ஒரு பேரை சொன்னா அதுக்கு சம்பந்தமுடைய எல்லா பேர்களையும் சேர்ப்பதை போல. எப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நரசிம்ம பகவான் திருவவதாரம் பண்ணது சுவாதி நட்சத்திரத்தில். ஆனால் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடுகிறார். என்ன பாடுறோம்னா, திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகின்னு பாடுறோம். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர். திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் திருவோண நட்சத்திரத்தை நீ பிறந்தாய்னு சொல்றார். கண்ணன பெருமான் அவதரித்த நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் ரோகிணி நட்சத்திரம். பெரியாழ்வார் மேல ஒரு பாசனம் பாடுறார். நீ பிறந்த திருவோணம் இன்னும் நீ நீராட வேண்டும். அவனை நீராட வேண்டும் அழைக்கிறார். எதுக்காக? நான் இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரம், உன்னுடைய பிறந்த நாள், அதனால நீராடவான்னு கேட்கிறான். அப்போ இதனால காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பெரியாழ்வாருக்கு அப்போ நட்சத்திரம் மறந்து போயிட்டானா, அந்த நட்சத்திரம் எல்லாம் மறக்கணும். வேதம் தெரிவிக்கிறது என்னன்னா, ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதான்னு தெரிவிக்கிறது. விஷ்ணுவுக்கு சிரவண நட்சத்திரம் தான் ஏற்பட்ட நட்சத்திரம்னு வேதம் சொல்லியதாலே என்ன பண்றாங்க, அந்த திருவோண நட்சத்திரத்தை 2 பேருக்கும், அந்த விஷ்ணுவுடைய ஒரு அவதாரமான நரசிம்மனுக்கும் அந்த நாராயணனுடைய ஒரு அவதாரமான கண்ணனுக்கும் அதே நட்சத்திரத்தை பொருத்தி பார்க்கிறான் அந்த இடத்துல பெரிய ஆழ்வார்னு காட்டுகிறது. அதே போல எம்பெருமான் பல புஷ்பங்களை சூடி இருந்தாலும் திருத்துழாயை சூடி இருக்கிறான்னு ஒரு வார்த்தையாரை சொன்னானே, ஆனால் அவன் எல்லாம் செங்கல் நீர் இருவாட்சி செண்பகம் மல்லி முல்லை கதம்புன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான புஷ்பங்களையும் அணிந்தவனாய் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். ஆற்றத்துழாய் முடி நாராயணன். உள்ள இருக்கிறீங்க எதுக்கு சாயங்காலத்து பொழுதுனே நீங்கள் வீட்டு வாசல்லே காவல் காத்திருக்கிறீர்களே, அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் என்ன பண்ணீர்கள்? நாராயணா யாருக்கும் கதவு திறக்கல. அந்த கிருஷ்ணன் எங்க வீட்டு உள்ள வரதுக்கு பிரமேயமே இல்லையே, எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத சந்தர்ப்பத்திலே கண்ணன் கிருஷ்ணன் உங்க வீட்டுல இருக்கான், கண்ணன் உங்க வீட்டுல இருக்கான்னு நீங்க வீணான பழி என்னும் இடத்திலே போடுகிறீர்களே, இப்படி பழியிடுவது தவறுன்னு சொன்னாங்க. உடனே அவர்கள் தெரிவித்தார்கள், நாங்க நாராயணன் சொன்னோமே, நாராயணன் சொல்லக்கூடிய அந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சர்வ வியாபகன். வியாபகன்னா எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியவன். இப்போ வானம் இருக்கு. இந்த வானமானது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த பூமி பரப்படங்க இருக்கு. அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதனுடைய தன்மை என்னன்னா வியாபித்து இருக்கக்கூடிய தன்மை எல்லா இடத்துலையும் இருக்கு. எல்லா இடமும் வானம் தான். இப்போ இந்த ஓப்பனா இந்த ஸ்பேஸ் இருக்கு,
இந்த இடத்தெல்லாம் என்ன வியாபித்திருக்குன்னா ஆகாயம் தான் வியாபித்திருக்கே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. மேல இருக்கிறது தான் ஆகாசம்னு கிடையாது. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் எந்த ஒரு திறந்த வெளியும் ஒரு ஆகாசத்தாலே வியாபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு வேதாந்தங்கள்ல தெரிவிக்கிறார். அப்போ ஆகாசம் எப்படி வியாபித்திருக்கோ அது போல எம்பெருமான் வியாபித்திருக்கிறான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த ஆகாசத்துக்கு யாரையும் நியமிக்கக்கூடிய சக்தி எல்லாம் கிடையாது. எம்பெருமானுக்கு எல்லாரையும் நியமிக்கக்கூடிய சக்தி உண்டு. நீ இதைதான் செய்யணும்னு நமக்கு நியமனம் பண்ணாலும் அது வழிதான் நாம் நடப்போம், அது வழிதான் நடந்தாக வேணும். அப்படிப்பட்ட சக்தி குத்தனாய் இருக்கிறார். அதுக்கு பேர் தான் நாராயணன்னு பேர். சர்வ வியாபகனாய் இருக்கக்கூடியவருக்கு நாராயணன்னு பேர். வேண்டின சமயத்திலே தோன்றின எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துல அவன் தானாகவே இருப்பான், வந்து தோன்றக்கூடியவனாய் இருக்கிறான். அப்படி அவன் தோன்ற முடியாது போனானேனால் அவனுக்கு சர்வ வியாபகன், அந்த வியாப்தின்ற தன்மை அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிடலாம், சொல்லக்கூடியதாக. இப்போ உள்ள இருக்கவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த நாராயண சப்தத்துக்கு சொன்ன அர்த்தத்தை எல்லாம் கேட்டு மேல பேசுறதுக்கே அவளுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை. அப்படியே என்ன பண்றாள், ரொம்ப அப்படியே நல்ல தூக்கத்தில் இருக்கவளை போல அப்படியே ரொம்ப இன்னும் நல்ல கண்ணை இருக்க மூடிக்கிறாள். உடனே இதை இவர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணன் தோற்றும் உனக்கே பெரும்பில் தான் தந்தானோ. கும்பகரணன் ஒரு ராட்சசன். அவன் ராவணனுடைய தம்பி. அனைவருக்கும் தெரியுது. ரொம்ப சங்கரமா அதனுடைய வரலாற்றை சொல்லி அவர் என்ன பண்ணான்னா, இயற்கையிலேயே ரொம்ப எல்லாரையும் நலியக்கூடிய தன்மை படைத்தவனா இருக்கான் அந்த ராட்சச குலத்துக்கு தக்கப்படி. ஆனால் அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ரொம்ப கடுமையான தபஸ், 10,000 வருஷங்களுக்கு மேல தபஸ் பண்றான். வெயில் காலத்திலே பஞ்சாக்னியின் மத்தியில நின்று கொண்டு தபஸ் பண்றான். குளிர் காலத்திலே பனியின் இடையிலே நின்று தபஸ் பண்றான். வருஷா காலம் மழை காலத்திலே மழைக்கடியிலே நின்று தபஸ் பண்றான். இப்படிலாம் ரொம்ப கடுமையான தபஸ் பண்றான். அப்படி தபஸ் பண்ணக்கூடிய காலத்திலே எந்த விதமான துராச்சாரங்களும் இன்றி அறவழியிலே நின்று தபஸ் பண்றான். இதெல்லாம் கண்டு மகிழ்ந்து போறார் பிரம்மாவானவர். அவனுக்கு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்போ தேவர்கள்லாம் என்ன பண்றான், அப்பா இவர்களுக்கெல்லாம் மொத்தம் தயவு செஞ்சு இந்த இவனுக்கு மட்டும் வரத்தெல்லாம் கொடுத்துடாதீங்கோ. இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், இந்த கும்பகரணன்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்ணான், எல்லாரையும் சாது ஜனங்களை எல்லாம் நலியக்கூடியவனாய் இருக்கிறான். இவனால உலகமே ரொம்ப நடுக்கத்தோட இருக்கு. இவனை பார்த்தாலே 7 அப்சரஸ்திரிகளை என்ன பண்ணிட்டான், அவன் கடிச்சு தின்னுட்டான். அது மட்டும் இல்லை, அவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள், ரிஷிகள், மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் சாப்பிட்டதுக்கு எவ்வளவுனா கணக்கே கிடையாது. இவனுக்கு நீர் வரம் கொடுத்தீர்களா, ஆனால் இவன் என்ன பண்ணுவான், இந்த உலகத்திலே ஒருத்தர் இல்லாத அவன் பாக்கி மிச்சம் இல்லாத அவன் சாட்டை தின்றே முடித்து விடுவான், எல்லா நரங்களையும் பக்ஷணம் பண்ணிவிடுவான். அதனால நீர் என்ன பண்றதுன்னா, வரன்றதை ஒரு காரணமாக வைத்து அவனுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி தந்தருள வேணும்னு தேவர்கள் எல்லாம் பிரம்மாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். உடனே பிரம்மா என்ன பண்றார், தன்னுடைய மனைவியான சரஸ்வதி வாக்தேவியை நினைக்கிறார். அவள் உடனே வரார். சுவாமி என்ன பண்ணணும் தேவதைக்குன்னு கேட்ட உடனே, இந்த கும்பகர்ணனுக்கு வரம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு, அதுக்கு முன்னாடி நீ அவனுடைய நாக்குல போய் அமர்ந்து இருக்க வேணும். அவனுடைய பிரார்த்தனையாக நீ கேட்க வேண்டிய வரமானது என்ன பண்ணணும்னா, அவனால இந்த உலகத்தில் எந்த துன்பமும் ஏற்படா வண்ணம் இருக்க வேணும்ன்றான். சரின்னு சொல்லிட்டு வாக்தேவி அவனுடைய நாக்குல போய் உட்காந்துட்டான். பிரம்மா நேர கும்பகர்ணன் இடத்துல போனான். போயிட்டு அவன் இடத்துல கேட்கிறாரு, கும்பகர்ணா உன் தவத்தை மிச்சினே உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க. அவன் என்ன கேட்கணும்னு நினைச்சான்னா, நான் நித்தியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன கேட்டான், நான் நிதிரையோட இருக்கணும்னு கேட்டான். நிதிரைனா தூக்கத்தோட இருக்கணும்னு கேட்டான். ஒரு தன்மையாக நான் துயில் கொள்ள வேணும் பிரம்மாவிடத்துல கேட்டான். கேட்ட உடனே என்னாச்சு, அப்படியே ஆகட்டும் வரம் கொடுத்து முடிச்சாச்சு. வாக்தேவி அந்த நாட்டை விட்டு இறங்கிட்டான். கும்பகர்ணன் நினைச்சு பார்க்கறான், ஐயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கேன் இந்த இடத்துல, நம்ம கேட்க வேண்டிய பலன் மாறி போயிடுத்தேன்னு நினைக்கிறான். இந்த தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு உபாயம் பண்ணி ஒரு இதுக்கு சாதுரியமா நம்முடைய தபத்தை எல்லாம் வாழ் பண்ணார்கள் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் கேட்ட வரத்துக்கு பலனாக என்ன பண்றது, அவன் தூக்கம் போய் தூங்க போயிட்டான்னு சொல்ல முடியாது. இவர்கள் என்ன இந்த இடத்துல கும்பகர்ணன் ஏன் சொல்ல வருகிறார்கள் அப்படின்னு கேட்டான். இவர்கள் எழுப்ப விடியல் இருப்பவர்கள் எழுப்ப இவ எழுந்துக்காத இருக்கான்.
அப்போ அதனால சொல்றாரு, பண்டொரு நாள் ஊத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணம் தோத்தும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இவளுக்கும் கும்பகரணம் ஒரு போட்டி நடந்தது. என்ன போட்டி அப்படின்னு கேட்டால், இவள்னு சொல்லக்கூடியது உள்ள தூங்கி கொண்டிருக்கக்கூடியது. என்ன போட்டின்னு கேட்டா, ரெண்டு பேருக்கும் யார் ரொம்ப நாள் தூங்குறது அப்படின்னு ஒரு போட்டி. அப்போ அந்த போட்டியில என்ன, ஜெயிச்சவருக்கு ஜெயிச்சவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவரோட தூக்கத்தை இவர் எடுத்து கொடுத்துடணும். அப்போ அந்த போட்டியில யார் ஜெயிச்சான்னா, உள்ள உறங்கி கொண்டிருக்கக்கூடிய கும்பகரண தூக்கத்தை காட்டும் அதிகமாக தூங்கி என்ன பண்ணாலும் அவனை ஜெயிச்சு விட்டாங்க. அதனால அந்த தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானோ எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீ தூங்குறத பார்த்தா கும்பகர்ணனை காட்டிலும் அதிகமாக தூங்குவதை போலே இருக்கிறது. சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம், வீட்டுல பசங்க எல்லாம் நல்லா தூங்குதுன்னா கும்பகர்ணன் மாதிரி தூங்குற இடம். அதே போல இவரும் சொல்றான், கும்பகர்ணனை போல தூங்குறிய நீ சொல்லக்கூடியது. பண்டொரு நாள் ஊத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் தோத்தும் உனக்கே பெரும் துயில் தான் வந்தானோ. ஊத்தத்தின் வாய் விழுந்த ஒரு காலத்துல ராமராவண யுத்தம் நடந்தது. அப்படி யுத்தம் நடந்த காலத்திலே ராமனாலே அடிக்கப்பட்டவனாய் யமனுடைய வாயிலே போய் விழுந்தான் இந்த கும்பகர்ணன் சொல்லக்கூடிய. யமனுடைய வாயிலே போய் விழுந்தான் என்ன, அவன் மரணம் அடைந்தான். மரணம் அடைந்தான்னா ஊத்தத்தின் ஒரு காலத்துல எப்படி இருந்தான் இந்த கும்பகர்ணன் சொல்லக்கூடிய. யமதர்மராஜனை குடிச்சு லங்காபட்டணத்தை சிறையில வைத்தவனாய் இருந்தான். காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க. ராமபிரான் எப்படிப்பட்டவர், ரிபூனாம் அபி வத்சலகான்னு ஒரு பேர். ரிபூனா எதிரிகளுக்கு பேர் ரிபூன்னு பேர். அவர்களிடத்திலும் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், நல்ல கருணை காபுத்தனாய் இருக்கிறான். அவர்கள் தப்பு பண்ணா கூட அவர்களிடத்திலே கருணையோடு அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிக்க கூடியவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட ராமனுடைய அம்புனாலே பீடிக்கப்பட்டு ஊத்தத்தின் வாய் விழுந்தான், யமனுடைய வாயிலே போய் விழுந்தான்னு தெரிவிக்கிறார்கள். அது யாரோட குற்றம், யாரோட குற்றம்? வல்லரக்கர் புக்கழுந்த தயரதன் பெத்த மரதகமணி தடத்தினையே. அம்மாவோட பாடல், வல்லரக்கர் புக்கழுந்த தயரதன் பெத்த மரதகமணி தடம். தசரதன் பெத்த ராமன் எப்படிப்பட்டவனாய் இருக்கான், ஒரு மரதக மணிகள் நிறைந்த தடாகம், ஒரு நீர்நிலைன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நீர்நிலை இருந்ததுன்னா, நல்ல நீர்நிலை இருந்தா என்ன பண்ணலாம், அந்த தண்ணீரை எடுத்து பானம் பண்ணலாம். இல்லை அது அனுஷ்டானங்கள், குடிக்கிறது, சந்தியாவதனாதிகள் போன்ற அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுல ஒருத்தன் கல்லை கட்டின்னு நான் குதிக்கிறேன்னு சொன்னான்னா அது அவனோட மூடத்தனமே தவிர மற்றவருடைய இது கிடையாது. அதே போல பல ராட்சசர்கள் அந்த ராமனுடைய என்ன சொல்றது, ராமனாகிய தடாகத்திலே விழுந்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். அதுக்கு ராமன் என்ன பண்ணுவான், கண்ணன பெருமான் அவனுடைய திவ்யஸ்தானத்திலே துவாரகைன்னு ஒரு தேசம் ஆழ்வார்களே மங்களாசாசனம் பண்ணப்பட்டது குஜராத்ல இருக்கு. அந்த ஊர்ல இருக்கவர்கள் அந்த கிருஷ்ண பக்தர்கள் எல்லாம், கிருஷ்ணன் பூதனையை கொன்னான், சகடாசுரனை கொன்னான், வத்சாசுரனை கொன்னான், அகாசுரனை கொன்னான்னா அவர்கள்லாம் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. குழந்தை போய் அப்படிலாம் பண்ணுமான், குழந்தை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுமான். ஆனா புராணாதிகள்லாம் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கு. கண்ணன் பூதனுடைய பாலை குடித்தான், பூதனை மாண்டு போனாள், சகடாசுரனை எட்டி உதைச்சான், அவன் தூள் தூளா போய் விழுந்தான், அப்படின்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்ற குழந்தை அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் இலக்கிலே விட்டில் பூச்சி விழுகிறாய் போல விழுந்து அவர்கள் மாண்டு போனார்கள் தவிர குழந்தை அவர்களை கொண்டதில்லை. அவ்வளவு பரிவு அவர்களுக்கு கண்ணன் திறக்குது சொல்லப்படுகிறார். தோற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணன் தோற்றும் உனக்கே பெரும் துயில் தான் தந்தானோ. புண்ணியன்றான் நிபர்மான சொல்லக்கூடிய காலத்திலே புண்ணியன்னு தெரிவிக்கிறார். என்ன புண்ணியன்னவன் அப்படின்னு கேட்டால், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. தர்மமே ஒரு வடிவெடுத்து விக்கிரகத்தை ஒரு திவ்யமங்கல விக்கிரகமாக வடிவெடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டவன் ராமன் சொல்லக்கூடியவர். இதை சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால், யாரோ வால்மீகி மகரிஷியோ இல்ல தசரதனோ விஸ்வாமித்திர மகரிஷியோ இல்ல தசரதனோ இல்ல மந்திரிகளோ அவர்கள்லாம் யாரும் சொல்லல. சொல்லக்கூடியவன் மாரீச்சன் சொல்றான். ராவணன் கேட்கிறான், நான் சீதையை கவர்ந்து கொண்டு வர வேணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ எனக்கு உதவி புரிய வேணும்னு போய் கேட்கிறான்.
முதல்ல ஏற்கனவே விஸ்வாமித்திரருடைய யாகத்தை சம்ரட்சணம் பண்றதுக்கு ராமன் ஒரு தடவை வந்தான். அவன் அன்னைக்கு அடிச்ச அம்பாவில் அடிச்ச அடியே எனக்கு இன்னும் மறக்க முடியல. ராமன் எனக்கு சொல்ல வேண்டாம், ரான்ற எழுத்தை கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்லை, அப்போ அவன் கல்யாணம் ஆகாதவன், பிரம்மச்சாரி ராமனா இருந்தான். இப்பொழுது அப்படி இல்லை, சீதா பிராட்டியோடு சேர்ந்திருக்கான். அவன் சக்தியானது பல மடங்கு அதிகரித்து இருக்கிறது. அதனால இப்ப போய் ராமனிடத்துல சீண்டாத. அது மட்டும் இல்லை, அவன் ராமன் விக்கிரகவான் தர்மமான தர்ம நெறியிலே வகை தவறாது நடக்கக்கூடியவன் சொல்லக்கூடியவன். நோத்து சுவர்க்கம் புகுகின்னவம் மனாய் மாத்தமும் தாராதோ வாசல் திறவாதார் ஆற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியன். அவ யார் அப்படின்னா நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியன். பெரியாழ்வார் பண்ணாச்சு. பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினது போல அவனை போற்றுவதற்காகவே தோன்றியவள் ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள்னு சொல்லக்கூடிய நம்மால் போற்ற நம்மால பல்லாண்டு பாடக்கூடியவனாய் இருக்கிறான். நமக்கு பறை தரும், நமக்கு கைங்கரை செல்வத்தை தரக்கூடியவனாய் இருக்கிறான். போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்தும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ சொல்றான். நினைக்கிறான், ஐயோ நம்ம ஏதோ கொஞ்சம் அதிகமா தூங்கிட்டோம். இவ எப்படி சொல்றான், ஒரு ராட்சச பையனான கும்பகர்ணனோடு நம்ம சேர்த்து சொல்றாளே, இது என்ன கொடுமை அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, வெளியிலே சென்று முகம் காட்டுவோம் அப்படின்னு என்ன பண்றார், ஆற்ற அனந்தனுடையாய் தன்னுடைய சோம்பலை முறிக்கிறார். சோம்பலை முறிச்சா எழுந்துக்கிறது தான் அடுத்த காரியம். காத்தால் எழுந்து ஆற்ற அனந்தனுடையாய், நல்ல தூக்கத்தை உடையவளே, சோம்பேறித்தனத்தை உடையவளேன்னு ஆற்ற அனந்தனுடையாய். கீழ்பாத்திலே பார்த்தோம், உண்மகள் தான் உமையோ அன்னி செவிடோ அனந்தனோ. அதே போல ஆற்ற அனந்தனுடையாய், மிக்க சோம்பேறித்தனத்தை, மிக்க தூக்கம், அதிகமான தூக்கத்தை உடையவளேன்னு அர்த்தம் சொல்லுகிறதுன்னு சொல்லுகிறார்கள். அப்படி கூட நான் சொல்லுகிறார்கள் உத்தர போய் அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் இல்லை இல்லை. சாதாரண நிதிரை, இந்த தூக்கம்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த தமோ குணம்ன்றது அதனுடைய வேலீடு அதிகமா இருக்குதுன்னா நமக்கு தூக்கம் வரும்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த உள்ள இருக்கக்கூடியவள் தூங்கக்கூடிய தூக்கம் அப்படிப்பட்ட தூக்கமானா தமோ குணத்தினுடைய மேலீட்டாலே இவள் தூங்கவில்லை. பின்ன எதனால் இவள் தூங்குறா அப்படின்னு கேட்டால், வாஸ்துவா இவள் தூங்கவே இல்லை. இயற்கையா என்ன பண்றா அப்படின்னா, கண்ணன பெருமானை நினைத்து கொண்டு கிருஷ்ணானுபவம் பண்ணக்கூடியவளாக இருக்கிறாள் இந்த பெண்மணியானவள் என்று காட்டுகிறார்கள். அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, தூக்கமும் அப்படின்னு சொன்னா இவள் அனுபவம் பண்றாள், ஒருத்தர் தூங்குறா அப்படின்னு கேட்டால் இது ரெண்டுத்துக்கும் சமானமாக என்ன உண்டு அப்படின்னு கேட்டால், யார் ஒருத்தர் தூங்கி கொண்டிருக்கானோ அவனுக்கு வெளியில நடக்கக்கூடிய சமாச்சாரம் எதுவுமே கேட்கறது இல்லை. பெரிய இடி அடிச்சா கூட என்ன நினைக்கிறான், மரணம் காப்பல் ஏந்துக்கிறான். ராத்திரினா ஒரு இடி இடிச்சுட்டுறான், எனக்கு ஒண்ணுமே தெரியலன்றான். நல்ல தூக்கம் எனக்குன்றான். கரண்ட் கொடுத்துன்றான், ஒண்ணுமே தெரியாது, நான் அப்படியே தூங்கி போயிட்டேனே அப்படின்றான். அதுபோல தூக்கக்கூடிய காலத்திலே ஒண்ணுமே அவனுக்கு தெரியறது இல்லை. இவன் உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறான். இவள் கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டிருக்க கண்ணை மூடிண்டு. இவளுக்கு என்ன வெளி உலகத்தினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே தெரியறது இல்லை. यत्र नान्यत् पश्यति यत्र नान्यत् शृणोति नान्यत् विजानाति स भूमः. கிருஷ்ணானுபவம் பண்ணக்கூடிய காலத்திலே எதையுமே பார்க்காதவளாய் இருக்கிறார். எத்திர நான்யத் பஷ்யதி எத்திர நான்யத் ஸ்ருணோதி, எதையுமே காதாலே கேட்கக்கூடியவளாய் இல்லை. நான்யத் விஜானாதி, எதையுமே அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே இல்லை. அந்த வெளி இந்திரியங்கள் எதுவுமே, அந்த பாக்கிய இந்திரியங்கள் எந்த விஷயத்தும் தன்னை சுற்றி நடக்கக்கூடியதிலே கண்வையாததான் இருக்கிறது. எப்படி தூக்கத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே இந்திரியங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் ஏற்படுவதில்லையோ, ஒரு பிராதானியமும் ஏற்படுவதில்லையோ, அதே போல கிருஷ்ணானுபவம் ஏற்படக்கூடிய காலத்துல கூட இது பண்றது இல்லைன்னு சொல்லக்கூடியது. ஆனால் ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே, அருங்கலமேன்னு தெரிவிக்கிறார்கள். அருங்கலமேன்னா 3 பொருள்களை இதுக்கு சொல்லலாம். கலம் அப்படின்னா பாத்திரம்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்னன்னா பூஷணத்தை உடையவர்கள். பூஷணம்னா திருவாபரணம், நம்முடைய நகைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூஷணத்தை உடையவர்கள். கீழே சொன்னா வேறு இடையில்னு சொன்னான், மேல திங்கள் திருமுகத்து செழியார் ஆபரணங்களை உடையவர்களேன்னு சொல்ல போறாங்க. இப்போ பூஷணம்னு சொன்னா கலம்னா பூஷணம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அருங்கலம்னா
அது நகைகளை குறிக்கக்கூடியது. நல்ல நகைகளை உடையவர்கள் இல்ல. இன்னும் சொல்ல போனோம்னா பராவர குருக்கள் கூட்டும் ஆத்ம பூஷணங்கள். சாதாரண நகைகள் இல்லை, நல்ல ஆத்மங்கள், ஆத்ம குணங்கள் கூட சொல்றது எப்படின்னா ஆத்மபூஷணம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆத்மபூஷணங்களை, ஆத்மபூஷணத்தை அணிந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். மொத்த அர்த்தத்தையும் தெரிவிக்கிறார்கள். பூஷணம்னா சத்பாத்திரம் தெரிவிக்கிறார்கள். கலம்னா அருங்கலம்னா சத்பாத்திரம் தெரிவிக்கிறார். சத்பாத்திரம்னா ஒரு நல்ல கலம்னு அர்த்தம். ஸ்ரீசைலேச தயா மாத்திரம். மனவாழ்வாங்க தனியன் எப்படி இருக்குன்னா ஸ்ரீசைலேச தயா மாத்திரம். ஸ்ரீசைலேசன்ற ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியருடைய அவருடைய தயைக்கு, அவருடைய கிருபைக்கு இலக்கானவராய் இருக்கிறார். அதனால ஸ்ரீசைலேச தயா மாத்திரம். அப்படி பாத்திரம்னா அருங்கலம்னு சொல்லக்கூடியது. ஒரு அருளுக்கு இலக்காக இருக்கக்கூடிய கூட அருங்கலம்னு தெரிவிக்கிறார்கள். களத்துல என்ன பண்ணலாம்? களத்துல எல்லாத்தையும் சேமித்து வைக்கலாமே. இப்ப மாடு பால் கறக்கிறது திருவாய்ப்பாடியில, அந்த பாலெல்லாம் ஒரு களத்திலே சேர்த்து வைக்கிறார்கள். அப்படி களம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டால் நல்ல அர்த்தங்களை நமக்கு சேமித்து வைத்ததாக இருக்கக்கூடியது களம்னு தெரிவிக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் நமக்காக எவ்வளவு விட்டு சென்றிருக்கிறார்கள் சொத்துன்னு சொல்லக்கூடியதாக. கேவலம் ஒரு புஸ்தகத்தை கொண்டு இந்த சம்பிரதாயம் நிர்மாணிக்கப்பட்டதான் கேட்டா அப்படி இல்லை. ஆயிரமான கிரந்தங்கள், ஆயிரம் லட்சோப லட்சம் அர்த்தங்கள், அதெல்லாம் பொருந்தியதா இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயம், இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் எவ்வளவு எழுதியிருக்கிறார்கள். ஒரு திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய ஒரு 1102 பாசனங்கள் கொண்ட ஒரு தொகுப்புக்கு 5 ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். எல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராசர் பேரருளான் உள்ளாறு மண்புடனே மரண்மறை பொருளை அன்னுரைத்தது இன்பமிகு 6000. திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஒரு ஆச்சாரியர். ராமானுஜத்திரத்திலே நேரடியாக சீடராக இருந்தவர். அவர் கேட்கிறார், சுவாமி எங்களுக்கு எவ்வளவோ காலக்ஷேபம் சாதித்தீர், அதெல்லாம் ஈடுபடுத்தி வச்சாதானே பின்புள்ளவர்களுக்கெல்லாம் உபயோகப்படுறாங்க. சரி ஆகட்டும், நான் காலக்ஷேபம் சொல்றேன், இந்த ஈடுபடுத்தும். எதிராசர் பேருருளான் அன்னுரைத்தது என்ன அப்படின்னு கேட்டால் 6000 படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாக்கியானத்தை, அதே போல நஞ்சியர்னு சொல்லக்கூடிய 24,000 படி, பெரியவாச்சான் நஞ்சியர்னு சொல்லக்கூடிய 9,000 பண்ணிக்கணும், 9,000 படி, பெரியவாச்சான் பிள்ளை எழுதின 24,000 படி, நஞ்சியருடைய காலக்ஷேபத்தை கொண்டு வடக்கு திருவீதிக்குள்ளே செய்தார் 36,000 படி, அழகவனவாள பெருமாள் ஜீயர்னு சொல்லக்கூடியவர் அருளி செய்த 12,000 படி, 5 வியாக்கியானம் ஒரே கிரந்தத்துக்கு. அப்போ கலம்னு சொல்லக்கூடியது எப்படின்னா எல்லாத்தையும் தேக்கி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அருங்கலங்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆள வந்தார், எப்படி பண்றார்? எம்பெருமானுடைய அருளுக்கு இந்நாளவன் ஆனாளவன் நான் காட்டுகிறார். நிமஜ்ஜதோனந்த பவார்ணவாந்தா சிராயமே கூல நிவாசி லப்தஹா வயாபி லப்தம் பகவன் நிதானி அனுத்தமம் பாத்திரம் இதம் தயாயா. ஆளவந்தார் என்ன பண்றார்? கதறுகிறார். பல ஸ்லோகங்களாலே ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னே ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அந்த ஸ்தோத்திரத்தில் என்ன பண்றாரு? பல படிகளாலே எம்பெருமான் தரத்திலே கதறுகிறார், எனக்கு பேற்றை கொடுன்னு கதறக்கூடியதா இருக்குது. ஆனால் எம்பெருமான் இந்த பாசனத்தில் இந்த ஸ்லோகத்துல வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே நிமஜ்ஜதோனந்த பவார்ணவாந்தஹா, எம்பெருமானே நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? இந்த சம்சாரமாகிற கடலிலே விழுந்து ரொம்ப நோவுபட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்போ இதுதான் தெரிஞ்சது. நான் இந்த கடல்ல ரொம்ப நாள் தத்தளித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு இப்போ ஒரு கரை தெரிஞ்சது. அது யாருன்னா அந்த கரை நீதான், பகவான் ஆகிய கரை. சிராயமே கூல நிவாசி லப்தஹா, அந்த கரையை நான் அடைந்தேன். சொன்ன உடனே ஆளவந்தார் சொன்ன உடனே பெருமாள் கேட்டான், நீரே அடைந்தீரா அப்படின்னா. இல்ல வயாபி லப்தம், உம்மாலே நான் அடைந்தேன். சரி, அதனால எப்போ என்ன அப்படி கேட்கக்கூடியது? வயாபி லப்தம் பகவன் நிதானி அனுத்தமம் பாத்திரம் இதம் தயாயா, உம்முடைய அருளாலே உன்னை கடற்கரையை கண்டேன். என்னை எந்தபடினாலும் என்னுடைய நற்குணங்களுக்காக நீர் அங்கீகாரம் பண்ணணும், எனக்கு நன்மையை செய்ய வேணும்னு அது எந்த காலத்துக்கு மாத பண்ண முடியாது. இதான் சந்தர்ப்பம். உண்மை நான் அடைந்திருக்கிறேன், நீர் என்னை அடைந்திருக்கிறீர். நாம் அடையிறத காட்டிலும் நீர் என்னை அடையிறதா உனக்கு பேரு.
அதனால இதுதான் சந்தர்ப்பம். நம்மை அங்கீகாரம் பண்ண என்னுடைய தோஷங்களை பார்த்து உம்மால் என்னுடைய தோஷங்களை பார்த்து நீர் எனக்கு அருளை கொடுக்க முடியாது. உம்முடைய அருள், உம்முடைய கிருபை, உம்முடைய கருணை அதை பார்த்தீர்களானால் எனக்கு கொடுக்கலாம். அதனால எனக்கு அந்த பேற்றை கொடுப்போன்னு கேட்கக்கூடியதார்கள். அப்போ அருங்கலமே சத்மாத்திரம்னு சொல்லக்கூடியது. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரா, தேற்றமாய் வந்து திராங்க. தேற்றமாய் வந்து திறான்னா இந்த சபை இருக்கு, நீ கதவை திறக்கணும். இவன் ஆற்ற ஆனதுடா சோம்பேறித்தனம்லாம் முடிச்சுட்டா கதவை திறக்க வேண்டிய வேலை வந்துடுது. அப்போ வரக்கூடிய சமயத்துல எப்படி வரணும் அப்படின்னு கேட்டால், தேற்றமாய் சதசிலே வெளியில வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எப்படி வரணுமோ அதுக்கு தக்கபடி அந்த சின்னங்களை எல்லாம் திருத்தி பணி கொண்டு வரணும்னு தெரிவிக்கிறார். அப்படி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்து சுக்ரீவனுடைய பிரார்த்தனைக்கு வாலிய வதம் செய்தாங்க இல்லையா? சுக்ரீவன் அப்ப என்ன சொன்னான்? ராமா, நான் சீதையை உனக்கு தேடி கண்டுபிடித்து கொடுக்கிறேன்னு சொன்னான். சரி, இப்ப மழைக்காலம் வந்துடுது, நீ உன்னுடைய எதுக்கு திரும்பி போ. அதுக்கப்புறம் நீ திரும்பி மழைக்காலம் முடிஞ்ச உடனே திரும்பி சீதையை எனக்கு தேடி கொடுன்னு சொன்னான். ஆனால் மழைக்காலம் முடிஞ்சது, சுக்ரீவன் வரவே இல்லை. இப்போ காம பீடித்த நாய் கேளிக்கைகள்ல மனைவியர்மார்களோட ரவித்து இருக்கிறான் அவன். ராவனுடனே ரொம்ப கோபம் வந்துவிட்டு லக்ஷ்மணனை கூட்டு சொல்றாரு, லக்ஷ்மணா, நேரம் சுக்ரீவனை போய் பாரு, அவன் இடத்துல சொல்லு, வாலி போன வழி உனக்கும் திறந்தே இருக்குன்னு சொல்லு. அது மட்டும் இல்லை, வாலியை கொண்ட பானங்களும் வில்லும் நம்ம கிட்ட அப்படியே தான் இருக்கு. அதனால ஒரே அம்புலேயே உண்மை முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் சக்தியும் நம்ம இடத்துல இருக்கு. அதனால ரொம்ப சாதாரணமாக நினைச்சுட்டு உயிரை இழக்க வேண்டாம்னு நம்ம இடத்துல போய் ஒரு தகவலை சொல்லிட்டு வந்துடுவோம். லக்ஷ்மணனுக்கு இதை காட்ட உடனே இன்னும் ரொம்ப கோபம். வாலி இந்த மாதிரி, சுக்ரீவன் இந்த மாதிரி நம்ம நமக்கு வாக்கு கொடுத்து ஏமாத்துறான்னு ரொம்ப கோபத்தோட போறான். அவனை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியல. நேர சுக்ரீவனோட அந்தப்புறம் வரைக்கும் போயிட்டான். ஹனுமான் சொல்றான், சுவாமி, அந்தப்புறத்து உள்ளலாம் போகாது, நான் அவனை அழைத்து வருகிறேன்னு சொல்றான். சரின்ட்டு என்ன பண்றான்? காத்துட்டு இருக்கான். ஹனுமான் உள்ள போன என்ன பண்றான்? சுக்ரீவா, லக்ஷ்மணன் வந்திருக்காங்க பார். அவனுடைய நானை ஏற்றி அந்த தனுஷ் டங்காரம் கேட்கறது பார்த்தியா, அந்த வாசம் கேட்கறது பார்த்தியா? ஆமா சுவாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹனுமான், என்ன பண்றது? போய் அவன் காலில் விட்டவன், காலில் விழுந்தா அவன் பிராணம் போயிடும். நீ வெளியில வந்தாலும் அவன் பிராணம் போயிடும், நீ போகாத போகணும். என்னன்னு கேட்டான், தாரையை அனுப்பிச்சு வை. இந்த தாரை போனான்னா, அப்படியே தாரை போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி போகணும்னா, அந்த சுரத்த சின்னங்கள், அந்த அவனோட வாலி, அந்த சூரியனோட கலந்துருக்கிறாளே, அந்த அந்த இதெல்லாம் அந்த அடையாளங்கள் எதுவும் மாறாமல் செல்ல வேண்டும். அப்போ தாரை வெளியில வரக்கூடிய காலத்தில் அவன் உறுதிக்கூடிய துணி எதுவுமே சரியாகி எல்லாம் போனமானா அணிந்து கொண்டு வருகிறான். தலையெல்லாம் கலந்து போயிருக்கு, ஒரு நதியில குங்குமம் இல்லை, அப்படிலாம் ரொம்ப தாறுமாறாகிறாள். அவளை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு என்ன தோன்றதுன்னா, உடனே தன் தலையை கவிழ்த்தலை இட்டான். ஒரு சரியான இதுவா ஒரு பெண்மணி வரல அப்படின்னா அவளை பார்க்கக்கூடாது, அதுதான் தர்மசாஸ்திரம் சொல்றது. அதனால என்ன பண்றான்? அப்படியே கவிழ்த்தலை இட்டு இருக்கிறான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணா, எதுக்காக வந்த நீ ஈட்டாள்? நான் சுக்ரீவனை அழைத்து போறதுக்காக வந்தேன், வாலி போன வழி அவனுக்கு திறந்திருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்றோம். இருந்தாலே நம்ம எல்லாம் மழை காலம் இருக்கு, நீங்கள் போய் அனுபவித்து வாரங்கோன்னு அனுப்பிச்சதே நீங்க தானே. உங்களுக்கு தான் ஒண்ணும் இல்லை, நீங்க ஏதோ இதுல போய் மால்யவான்ல போய் இந்த குபேர போய் இது பண்றீங்க. நாங்கள் குரங்குகள் தானே, எங்களுக்கு என்ன இது இருக்கும். கண்டிப்பாக சுக்ரீவன் கொடுத்த வாக்கை மீற மாட்டான், கண்டிப்பாக வந்துடுவான். இன்னும் ஒரு கொஞ்சம் அவகாசம் கொடு, உன்னோடைய அவன் சேர்ந்து விடுவான்னு சொல்லி அவனை சாந்தப்படுத்தினார்கள் சொல்லக்கூடியது. அப்போ தாரை எப்படி வந்தாள் அப்படின்னா, அந்த சுரத சின்னங்களை எல்லாம் கலைக்காமல் வந்தாள். இப்போ அதான் சொல்ல, தேற்றமாய் வந்து திரா. இந்த சபையில உன்னை அழைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த சபையிலே உன்னை நியமிக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதனால நீ கண்ணனுடைய அனுபவத்தோடு அப்படியே எழுந்து வந்துடாது. ரொம்ப ஒரு சபையில வரக்கூடிய சந்தர்ப்பத்துல எவ்வளவு அழகாக ஒப்பனை செய்து கொண்டு வர வேணும், அப்படிப்பட்ட ஒப்பனையோடு வர வேண்டும் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏற்றமாய் வந்து திறவேலோர் என்பாவாய். இந்த பாசகத்தாலே பேயாழ்வார் உணர்த்தப்படுகிறார்னு காட்டுகிறார்கள். முதலாழ்வார்கள் 3 பேர், பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார்னு சொல்லக்கூடியவர். இந்த 3 பேர்கள் எப்படிப்பட்டவராக ஓடி திரியும் யோகிகளாய் ஒரு ராத்திரி ஒரு ஊர்ல இருந்தார்னா அடுத்த நாள் ராத்திரி அந்த ஊர்ல தங்க மாட்டாங்க, போயிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
ஆனால் இவர்களை மூர்வரையும் சந்திக்க வைக்க வேணும்னு எம்பெருமான் நினைத்தான். திருக்கோவலூர்ன்ற திவ்ய தேசத்துல இவர்களை 3 பேரும் ஒரு சந்தர்ப்பத்திலே சேர்த்து வைத்தான்னு காட்டுகிறார்கள். திருக்கோவலூர் இடைக்கழின்னு பேர். ஒரு ராத்திரிய பொழுது நல்ல பலத்த மழை கொட்டின்னு இருக்கு. இந்த திருக்கோவலூர்ல மிருகண்டு மகரிஷின்ற அவருடைய ஆசிரமத்துக்கு முதல்ல இந்த பொய்கை ஆழ்வார்ன்ற ஆழ்வார் போனார். சுவாமி கதவை தட்டி, சுவாமி ரொம்ப இருட்டா இருக்கு, மழை பெய்யுது, அதனால நான் உள்ள வந்து தங்கிக்கிட்டோமான்னு கேட்கிறேன். அதுக்கு என்ன வாரும் அப்படின்னு சொல்லி அவர் ரிஷியானவர் கதவை திறந்து விட்டுவிட்டார். பொய்கையாளர் வந்து வீட்டுக்கு சென்னையில படுத்துட்டார் ஆசிரமத்தில். கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் என்ன பண்றாரு, பூதத்தாழ்வார் ஆழ்வார் 2வது ஆழ்வார் அவர் வந்து கதவை தட்டுறாரு. சுவாமி தங்கிக்கிறதுக்கு இடம் வேணும்ன்றார். அதுக்கு என்ன வாரும். 3வதாக பேயாழ்வார் வந்தார். பேயாழ்வார் வந்து என்ன பண்றார், தங்கிக்கணும்ன்றார். அவருக்கும் கதவை திறந்து விடுறார், வந்து உட்கார்ந்து கொண்டார். இந்த இடத்துல பார்க்கணும். இதுதான் சரித்திரம். அப்போ இது எப்படி இது இந்த பாசனத்தோட சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன அர்த்தம் சொன்னேன், செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து பலனை அனுபவிக்கக்கூடியவளாய் இருக்கவனே அப்படின்னு அர்த்தம் சொன்னேன். இப்போ இந்த பேயாழ்வர்னு சொல்லக்கூடியவர் நேர பலனை அனுபவித்தவராய் இருப்பவர். எந்த காரியமும் காரியம் பண்ணவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டா, பொய்யாழ்வர் ஒரு காரியத்தை பண்ணார், பூதத்தாழ்வர் ஒரு காரியத்தை பண்ணார், பேயாழ்வர் அனுபவித்தார். பொய்யாழ்வர் என்ன காரியத்தை பண்ணார், அவர் ஒரு விளக்கு ஏற்றினார். இருட்டில் மிருகண்ட மகரிஷியில் இருந்த ஆசிரமத்தை இருந்தா இல்லையா, ரொம்ப அப்படியே ஒரு 3 பேர்கள் தான் இருந்தா, அப்படியே ஒரு 15 பேர் இருந்தா எவ்வளவு இறுக்கம் இருக்கும், அப்படிப்பட்ட வந்து ஒரு இறுக்கம் ஏற்பட்டது. அவ என்ன பண்றாங்க, யார் நம்மளை சுத்தி இருக்குங்கிறார்கள் இவ்வளவு வந்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, பொய்யாழ்வர் ஒரு விளக்கு ஏற்றணும். பையம் தகளியா வார் கடலே நீயாக வெய்ய கதிரோன் விளக்காக. இந்த உலகத்தையே அந்த பூமியை என்ன பண்ணார், ஒரு தகழ் ஆளாகினார், ஒரு அகலை போலே ஆக்கினார், விளக்கம் போல ஆகினார். ஆறு கடல், அதுக்கு நெய் விடணும் அந்த அகலுக்கு. ஆறு கடலே நெய்யாக அதை ஏத்தணுமே அப்படின்னு கேட்டால், வெய்ய கதிரோன் விளக்காக. சூரியனே வந்து ஒரு விளக்காகிட்டார், அந்த ஜோதிஷி அந்த வெளிச்சத்தையே. வெய்ய கதிரோன் விளக்கா அப்படி ஒரு விளக்கு ஏற்றினார். அப்புறம் பூதத்தாழ்வார் அன்பே தகளியா ஆர்வமே மெய்யாக இன்புருகு சிந்தை இது திரியா. தன்னுடைய அன்பு எம்பெருமான் தரத்துல இருக்கக்கூடிய அந்த அன்பை என்ன பண்றாரு, ஒரு தகடி ஒரு அகலை போலே ஒரு விளக்கை போல ஆக்கணும். ஆர்வமே நெய்யாக நெய்வுடனே நாம் அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றாரு, அந்த பக்தியை ஆர்வமாக திரியா அதுவாக நெய்யாக எடுக்கிறார். ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை நற்சிந்தை இருக்கு, அந்த பகவத் சிந்தனம் இருக்கு. அந்த இன்புருகு சிந்தை அது தெரியாக அதை வச்சு அந்த விளக்கு ஏற்றிட்டார். 2 பேர் விளக்கு ஏற்றினா என்ன ஆகும், ஒரு இருட்டான இடத்துல 2 விளக்கு ஏற்றிட்டாருன்னா என்ன ஆகும், இருட்டு கமைந்து போகுமே. அப்ப இவர்கள் பார்க்கறாங்க, இவர்கள் நெருக்கக்கூடியவர் யாருன்னு பார்க்கணும். அப்ப பேயாழ்வர் என்ன பண்றாரு, எந்த விதமான முயற்சியும் செய்யல, ஒரு விளக்கு ஏற்றணுன்ற முயற்சி கூட செய்யல. செய்ததெல்லாம் செய்து முடிந்தவரை போல இருக்கிறார். சித்த சாதனமா இப்போ எம்பெருமான் கை வந்ததை போல அவர் பாட திருக்கண்டேன் பெருமாளை பார்த்துட்டேன், பொன்மேனி கண்டேன், அவனுடைய திவ்யமங்கள விக்கிரம் அந்த பொன்பாயமான மேனியை கண்டேன், பிராட்டியை பார்த்தேன், தாயாரை பார்த்தேன், எம்பெருமானை பார்த்தேன், பொன்மேனியை கண்டேன், அவன் கையில இருக்கக்கூடிய ஸ்ரீசங்கத்தை கண்டேன், அவன் கையில இருக்கக்கூடிய ஆழியை கண்டேன், என்னாழி மன்னன் பால் என்று சொன்னான். அப்போ இவருடைய முயற்சி எதுவுமே யத்னங்கள்னு ஒன்றும் கிடையாது. எப்படி இருந்தார், பலன் தானே கைவந்தவராயிருந்தார். அதுக்கு அனுகுணமாக பெருமாளை கண்டார் இவர்னு சொல்லக்கூடியதாயிருக்கிறது என்று காட்டுகிறார்கள். நாத்தத்துழாய்முடி நாராயணன், நாத்தத்துழாய்முடி நாராயணன் காட்டக்கூடிய அர்த்தம் என்னன்னா, இந்த பேயாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் அந்த துழாய்னு சொல்லக்கூடிய திருத்துழாயினுடைய வந்து பிரஸ்தாபம் அதை தெரிவித்து பல இடத்துல தெரிவித்திருக்கிறார். 3ஆம் திருவந்தாதின்னு இவருடைய திவ்ய பிரபந்தத்தினுடைய பேர். அதுல 2வது மகன், மே கடல் கண்டேன் 7 பிறப்பும் யான் அறுத்தேன் பொந்தோய் வரை மார்பில் பூந்துழாய். இன்னே கடல் கண்டேன் பொந்தோய் வரை மார்பில் பூந்துழாய் திருத்துழாய் சொல்றான். அது மட்டும் இல்ல, நாமம் பல சொல்லி நாராயணாவென்ன நாமங்கையால் தொழுது மன்னஞ்சேவா மருகி மண்ணுலகம் உண்டு விழுந்த வண்டரையும் தண்டுழாய். இந்த மாதிரி பல பல பாசுரங்கள் தொட்ட இடங்கள் தோறும் திருத்துழாயுடைய பிரஸ்தாபத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது தெரியக்கூடியது. பண்டொரு நாள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த இன்னைக்கு உபன்யாசத்தை நிறைவுபடுத்தினேன். பண்டொரு நாள் ஊத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோத்து முனத்தே பெருந்துயில் தான் தந்தானோ. அத்தனை என்ன சொன்னேன், கீழே கும்பகர்ணன்
ராவணனுடைய தம்பியா இருக்கக்கூடிய கும்பகரன் அவன் தோத்து உனக்கு தூக்கத்தை கொடுத்தானோன்னு ஒரு அர்த்தத்தை அவங்களுக்கு கீழே பார்த்தோம். இங்க தெரிவிக்கிறார் கும்பகரணன்னா கும்பகரணா அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் அந்த வாக்கியத்தை. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா கும்பகரணம்ன்றது காரணம்னு மாறும். கும்பத்தை காரணமாகக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா அகஸ்தியா கும்ப சம்பவம். அகஸ்திய முனிவராக கும்பத்திலேருந்து அவர் தோன்றினார்னு சாஸ்திர புராணங்கள்லாம் தெரிவிக்கிறது. அதனால அவர் எப்படிப்பட்டவர்? கும்ப காரணன், அதாவது கும்பகரணன் அது சொன்னாலும் சரிதான். பூத்தத்தின் வாய் வீழ்ந்த, பூத்தத்தின் வாய் விழுந்தனா யமனுடைய வாய் விழுந்த கும்பகரணன் சொன்னோம் இல்லையா? யமனுடைய திக்கு என்னன்னா தெற்கு திக்கு, யாமிய திசைன்னே பேரு. அந்த பூத்தத்தின் வாய் விழுந்தனா இந்த இடத்துல எதை தெரிவிக்கிறதா இருக்குன்னா தெற்கு திசையை சொல்லக்கூடியதா இருக்கிறது. தெற்கு திசைக்கு அதிபதியாக இருந்து தமிழை வளர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த அகஸ்திய மாமுனிவர் தான் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த பேயாழ்வாருக்கு என்ன பேருன்னா மன்னிய பேருள் மாண்டபின் கோவலுள் மாமலராள் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன். இவர் பேர் தமிழ் தலைவன் பேர். அவர் தமிழை நிர்மாணம் பண்ண மாமுனி, இவர் தமிழ் தலைவன் சொல்லும்படியாய் அந்த அகஸ்திய மாமனுடைய பாண்டித்யத்தையும் விலைக்கு வாங்கக்கூடியவராய் அவரை ஜெயித்து மேல இருக்கக்கூடியவராய் இருக்கிறான்னு காட்டக்கூடியவர். அப்போ அவள் எப்படி கும்பகரனுடைய தூக்கத்தை ஜெயித்தாலோ அது போல தமிழ் அவரிடத்துல இவர் ஜெயிச்சார் என்று சொல்லக்கூடியதாய் காட்டக்கூடியதாய் இருக்கிறது காட்டுறோம். அருங்கலமே, அருங்கலமேனா சப்பாத்திரம், நல்ல கலம், பூஷணத்தை உடையவர்னு சொல்லக்கூடாது. எம்பெருமானுடைய அருளை இலக்கு, எம்பெருமானுடைய அருளுக்கு இலக்கானவர் இவர் அப்படின்னு அர்த்தத்தை இந்த இடத்துல கொள்வோம். அதுக்கு பேர் சத்பாத்திரம் பேர் இல்லையா? சத்பாத்திரமா இருக்கக்கூடியவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சத்பாத்திரத்துக்கு எம்பெருமானுடைய அருள் கிட்டிருக்கணுமே. இவருக்கு கிட்டித்தா அப்படின்னு கேட்டால் முதல் பாசமே எப்படி இருக்கு? திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன். எம்பெருமானுடைய இன்னருக்கு சாட்சாத்தாக அவருடைய கருணைக்கு இலக்கானவராய் இருக்கிறார். அதனால்தான் ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி பண்றார்? ரொம்ப ஆனந்தமாக தொடங்கிறார். திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன். அப்படி எம்பெருமானுடைய பரம கிருபைக்கு இலக்கானவர் பூதத்தாழ் பெயராழ்வார் தவிர ஒருத்தர் உண்டான யாருமே கிடையாது. நம்மாழ்வார் சொல்லக்கூடிய ஆழ்வார்களிடையே அவர் பெரிய ஆழ்வார், ரொம்ப சீரியவர் அப்படின்னு சொன்னா கூட அவர் பாசனம் ஆரம்பிக்கூடிய முதல் பாசனம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல எப்படி ஆரம்பிக்கும்? இன்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் ஒழுக்குடங்கும் இன்ன நீர்மை இனியா. அந்த உலகத்துல வாழ்க்கை விருக்கிறார். பொய் நின்ன ஞானம், இந்த ஞானம்லாம் பொய்யால இருக்கிறது. பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் நடந்தேன்னா சரியில்லா நடந்தது. அழுக்குடங்கும், இந்த உடம்பானது எப்படிப்பட்டதா இருக்கு? அழுக்குடம்பா இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியது. அதனால காட்ட வந்த விஷயம்னா ஆழ்வார்கள் நம்மாழ்வாரா இருக்கக்கூடியவர் கூட எப்படி ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே பெரிய ஒரு கிளேசத்தோட ஆரம்பிக்கிறார். ஆனால் எம்பெருமானுடைய அருள் பெற்றவராக இருக்கக்கூடிய பேயாழ்வார் எப்படிப்பட்டவர், எப்படி பாடுகிறார்னா திருக்கண்டே பொன்னேனி கண்டே திகழ்மறு கண் அணி நிறமும் கண்டேன் சிறு கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் நாழி மன்னன்பாலின். அனுகிரகத்தை பெற்றவர் எவ்வளவு ஆனந்தத்தோட பாடுவார். அப்படிப்பட்ட ஆனந்தத்தோட இவர் பாடுகிறார் சொல்லக்கூடியார். இன்னென்ன படிகளாலே பேயாழ்வார் இந்த பாசுரத்தாலே எழுப்பப்பட்டார் காட்டுகிறார்கள். இந்த உபன்யாசத்தை இப்போ தலை கட்டுகிறேன். இன்னைய பாசுரமான கத்துக்கறவைகளை அனுசந்தானம் பண்ணி இந்த உபன்யாசத்தை தலை கட்டுவோம். கத்துக்கறவை கணங்கள் பல கறந்து சத்தார் திரளழிய சென்று செரு செய்யும் புத்தமன் இல்லாத கோபலர் தம்புக்குடியே புத்தரவல் மனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்தும் வில்வண்ணன் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வம் பெண்டாட்டி நீயத்து புறங்கும் ஸ்ரீமத்தியை விட்டு சித்தாரிய மனோநந்தனேதவே நந்தநந்தன சுந்தரியை போதாயை நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம் மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தமே ஆதிவீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ருமுனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம் தழை நல்ல இன்பம் தலைப்பே இன்றும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. நாளை வழக்கம் போல 7 மணிக்கு உபன்யாசம். அனைவரும் வந்து அனுகிரகிக்க வேண்டுமா பிரார்த்தனை.